இந்த மடானி அரசாங்கத்தோட சாதனை என்னன்னா பிராஸ் பூத்தே தெம்பாத்தான் ஈலாங் சாதனை சிஜாரா டாலப் சிஜாரா தெரியுமா இது ஹிஸ்டரி. ஸோ நீ பெர்னாஸ் வந்து இது மட்டும் 90 மில்லியன் கொடுத்துட்டாரு. அவர் பெர்னாஸ் என்னைக்கு 60 மில்லியன் கொடுத்தாரோ அன்னையோட அரிசி காண போச்சு. SST நார்மல் லோக்கல் அரிசி 23 வெள்ளியோ இல்லை 25 வெள்ளியோ இல்லை இந்த 25 வெள்ளி கீழே உள்ள அரிசி எந்த மார்க்கெட்டும் இல்லாமல் போயிடுச்சு. நீ இப்போ போன என்ன கேட்டிங்கன்னா வந்து இது வந்து கத்தர் ஜாமீனான் மக்கானான் உன்னோட உன்னோட மினிஸ்ட்ரி பேரே வந்து ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் திஸ் இஸ் எஃபெக்டிங் த ஃபுட் செக்யூரிட்டி. ஆக்டிவ்லாம் சொல்ல முடியாது டேவிட், நமக்கு தெரியும் டேவிட். ஒரு அரசாங்கம் இருக்கிறப்ப எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. நீ வந்து இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு ஸ்டீவன் செய்யறதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லலாம், நான் எதிர்கட்சிக்காரன். உன்னோட சொந்த கட்சியில் உள்ள அமைச்சர் அவர் அவமானப்படுத்துறதுக்கு தைப்பூசத்துக்கு இவர் வந்து எதுவும் செய்யல, வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படி அதை அவமானப்படுத்துறது அவரை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல whatever it is, he is a cabinet minister and he is representing the government of Malaysia. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அந்த சமமான மரியாதை கோவிந்த் சிங் என்ன மரியாதைனா உனக்கும் அதனால இந்த மினிஸ்ட்ரியை கொண்டு வரணும்னு சொல்றது வந்து ஒரு ரிக்ரெசிவ் ஐடியா. யாரை வந்து மினிஸ்ட்ரியா போடணும்ட்டு அது சீனரை போட்டால் வேணாலும் சீனை உட்காந்துட்டு இந்துவை இது பார்க்கலான்ட்டு. ஸோ இந்துவை போட்டால் அது ஒரு பூடிஸ் இருக்காங்க. அந்த நம்மளை கூப்பிட்றதே வந்து புக்கான் இஸ்லாம் தான் சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் அந்த ஐடியாலஜியை தூக்கி எறியணும். அந்த இஸ்லாம் நான் இஸ்லாம் வேணா கிறிஸ்டியனு, நீ ஹிந்து, இன்னொரு நீட்ஸ் வேற இன்னொரு நீட்ஸ் வேற. சதீஷ் சேம்பாங் போக்கோ எபிசோட் 78 டேவிட் 78வது எபிசோட். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அதான் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். எபிசோட் 77 டேவிட் நல்ல ஒரு ஆதரவு இருந்துச்சு. நார்மலாக நம்மளுக்கு பார்க்குறதோட கொஞ்சம் கூட பேர் ஒரு 1000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. 45 புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அந்த புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர் உங்களுடைய நண்பர்கள்ட்டையோ இல்லை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். அரசியல் தான், சம்டைம்ஸ் காரசாரமாக பேசுவோம். ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன், இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, எல்லாம் நல்லா பேசுகிறீங்க ஆனால் வாடா போடான்லாம் பேசாதீங்கன்ட்டு. ஏன்னா அந்த ஒருத்தனை பற்றி பேசுனது சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வாடா போடா சொல்லாமல் இப்போ எப்படி சொல்கிறது, வாங்க அது வாடா போடா சொல்கிறது வந்து அதே ரொம்ப மரியாதையான விஷயம். அவன் சம்மந்தப்பட்ட ஒருத்தனுக்கு மட்டும்தான். இது வந்து தனிப்பட்ட பகலாம் ஒன்றும் கிடையாது, அது விரக்தியில் வர்றது. ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அது நம்மளுக்கு டைரெக்டாக பார்க்குறோம், நம்மளுக்கு தெரியும் இந்த விஷயம் வந்து இப்படி கொண்டு போகலாம், அந்த விஷயம் அப்படி செய்யலான்ட்டு. ஸோ அதை செய்யாமல் பட்சத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அந்த தௌக்கியங்களுக்கு போயிட்டு ஜால்ரா பண்ணுறது. இல்லை அது வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த நம்ம சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி சில வேலை செய்கிறப்படி நம்ம எப்படி வந்து அதை வந்து கண்ணும் காணாமல் போகணும். அதுதான் கோவம். இது தனிப்பட்ட பகையோ இல்லை எனக்கும் அவருக்கும் வாய்க்கா தகராறோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு பிடிக்காதவனுங்க இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களை கூட நம்ம பேசுகிறப்போ வந்து மரியாதை இந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஆள் மட்டும், ஏன்னா அவனோட நடத்தை அப்படி இருக்குது, நம்ம என்ன சொல்கிற மாதிரி இருக்குது. சொந்த இனத்தை காட்டி கொடுக்குறானுங்கன்னா அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ பார்த்தவங்க தயவுசெய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார் வரும். ஸோ உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா சேமா புக்கோவில் வந்து நீங்கள் காட்டணும். ஆஃப்கோர்ஸ் இதையும் வந்து நம்ம டிக்டாக்லேயும் போடுவோம், டிக்டாக்லேயும் வந்து வைரல் ஆகலாம். ஸோ உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே இருக்கிற எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி சதீஷ், நம்ம டாபிக் உள்ள போவோம் சதீஷ். ஓகே, இன்றைக்கி நீ பார்த்தோன்னா அந்த பார்லிமெண்ட்டில் வந்து நேற்று நடந்த பார்லிமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தோன்னா நிறையா பேசப்பட்டது வந்து கமந்திரியான் அசாஸ்தானி dan keterjaminan makanan. அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா அசாஸ்தானின்னா இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஸோ அப்புறம் வந்து ஃபுட் சேஃப்டி தான் ஃபுட் சேஃப்டி மினிஸ்டர் சொல்லுவாங்க. அது யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து அவரை பார்த்தாவே சிரிப்பு வரும். அவர் வந்து ஒரு பேச்சு திறமை. இன்னொன்று வந்து எல்லாத்தையும் வந்து காமெடியாக இருப்பார். அவர் பார்த்தாவே முன்ன வந்து இந்த மினிஸ்ட்ரியில் இருந்தார், டிஃபென்ஸ் மினிஸ்டர். அந்த டைமில் உண்மையாக அது நோ சாய்ஸ் நினைக்கிறேன், மகாதேருக்கு எடுத்துப்பட்டது. பட் இந்த வாட்டி வந்து அன்வார் வந்து அவர் வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியாக வந்து பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட நேரம் நேற்று. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹாட்டான இஷ்யூ டாபிக் வந்து பேசப்பட்டது. முக்கியமாக சதீஷ், இந்த நாட்டில் வந்து நம்மளோட சாப்பாடு எடுத்துக்கிட்டோன்னா அஃப்கோர்ஸ் நிறைய பேர் விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட நார்மலாக சாப்பிட்றத விட்டுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகிறாங்க. வெஸ்டர்ன் மாதிரி சாப்பாடு எல்லாம் வந்து மீட்ஸு லைக் கோழி அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றது, கிழங்குங்கள் இந்த மாதிரி நேராக சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு சோறு வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த நாட்டில் வந்து
சோறுன்றது அரிசியில் உற்பத்தி ஆகுது. சோறு வந்து ஒரு முக்கியமான சாப்பாட்டு. அது வந்து எப்படின்னா வந்து மக்கான ருசி ஊத்தமாக வந்து சோறு தான். அஃப்கோர்ஸ் சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நாசிகண்டா எங்கே போனாலும் வந்து சோறு தான் சாப்பிடுவாங்க. வீட்டில் ஆக்குறதும் சோறு தான் ஆக்குறாங்க. பட் அதில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த மடானி அரசாங்கம் வந்த காலத்தில், அப்படிப்பட்ட கோவிட் காலத்திலே வந்து அரிசி நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி வந்து இருந்துச்சு. ஸ்பெஷல் சூப்பர் தம்பாத்தான்லாம். ஸோ அந்த அரிசி வந்து நீ பார்த்தோன்னா நிறையா இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் போய்ட்டு வாங்கலாம். அஃப்கோர்ஸ்லாம் பெர்னாஸ் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய மோனோபோலி கம்பெனி. ஸோ அந்த பெர்னாஸ் மூலியமாக நிறையா பிராண்ட் வழியாகும். அந்த பிராண்டில் பார்த்தோன்னா சாப் ராம்புத்தான், சாப் நன்னாஸ், சாப் இந்த அது இதுன்ட்டு இருக்கும். ஸோ விதவிதமாக இருக்கும். பட் அதோட ப்ரைஸை பார்த்தோன்னா பிட்வீன் 23 to 25 ringgit, 22 ringgit, 23 ringgit இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ரேஞ்சில் தான் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அப்பயே வந்து என்னடா ஒரு உள்ளி ஏறினாவே வந்து எல்லாம் ஏசுவாங்க, முன்னா அரிசி விலை ஏறுதுன்ட்டு. பட் அந்த அரிசி வந்து லோக்கல் அரிசி, லோக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுறத மலேசியாவில் விளையாக்குற அரிசி சதீஷ் அது. ஸோ காலங்களில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த மடானி அரசாங்கம் வந்தோடனே, இந்த மடானி அரசாங்கம் எடுத்தோன்னே தான் இந்த பிரச்சனை மழுத்தம் பண்ணிடுச்சு. ஸோ என்ன நடந்துச்சு பார்த்தா, திடீர்னு வந்து இந்த அரிசி குறையுது மார்க்கெட்டில் சொல்லிட்டு நம்ம இம்போர்ட் அரிசி எடுக்கணுன்ட்டு. ஸோ இம்போர்ட் வந்து ஃபியூ கண்ட்ரிலேருந்து எடுக்கிறாங்க. தாய்லாந்து, வியட்நாம், அஃப்கோர்ஸ் இந்தியா ஒரு நம்மளுக்கு ஒரு மேஜராக நம்மளுக்கு வந்து அரிசி சப்ளை பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து. ஸோ இந்த அரிசி வந்து இம்போர்ட் அரிசினா அதுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அவங்க அங்கே ஒரு ரேட்டு போட்டு தான் இங்கே வருது. ஸோ இந்த ரேட்டு வந்தோடனே இங்கே உள்ள ரேட்டை பார்த்தோன்னா அந்த அரிசி வந்து 39 வெள்ளிக்கு கீழே இல்லை நினைக்கிறேன். 35 வெள்ளி கிடைக்க கஷ்டம். 36 வெள்ளி 90 காசு அப்படியே ஏறி 40 வெள்ளிலேருந்து அந்த ரேஞ்சுக்குள்ள 36லேருந்து ஒரு 40-45 வெள்ளிக்குள்ளே அந்த ரேஞ்சில் இருக்குது. இம்போர்ட் அரிசி சொல்கிறேன். இம்போர்ட் அரிசி 10 கிலோவோட இல்லை ஒரு இல்லை 10 கிலோவோட இல்லை, 5 கிலோ 40 வெள்ளி இந்தியாவிலேருந்து வர்றது நான் வாங்குறேனே. இல்லை நீ விலை உள்ள அரிசியாக வாங்கியிருப்ப. நார்மலான அரிசி தனியாக, நார்மலான அரிசி வந்து 36 வெள்ளி 90 காசுலேருந்து இம்போர்ட் அரிசி. அது இம்போர்ட் அரிசி 1 கிலோ 3 வெள்ளி 60 காசு இருக்குன்றீங்க. 3 வெள்ளி 60 காசு. பாஸ்மதி அரிசினா ஆஃப்கோர்ஸ் 8 வெள்ளி. அது வேலை அந்த நீனே சொல்லிட்டு போற, நீ வந்து விலை உள்ள அரிசி இல்லை. பாஸ்மதி அரிசி 8 வெள்ளி. அந்த இந்தியாவோட அந்த ஹெர்பல் ரைஸ் ஒன்று இருக்கும், அது வந்து இல்லை அரிசி வந்து 1 கிலோ 7 வெள்ளி 8 வெள்ளி கூட இருக்கு. அது இம்போர்ட் பண்ணுற அரிசி வந்து விலை உள்ள அரிசி கூட இருக்குது. விதவிதமான பிராண்ட் இருக்குது. பிராஸ் வாங்கி இருக்குது. தாய்லாந்துலேருந்து வர்றது வாசனமான அரிசி, அதெல்லாம் விலை. அதெல்லாம் நான் அந்த கேட்டகரி வந்து நீ மகாக்காயாக தான் வாங்குவாங்க. அது ஓகே, மகாக்காயா வாங்குற அரிசி. நான் என்ன சொல்கிறேன்னா, தினம் மக்கள் வந்து வாங்கி முன்னில் வந்து 25 வெள்ளி 22 வெள்ளி 23 வெள்ளி இருந்த அரிசி வந்து இன்னைக்கு வந்து விற்கிற விலை வந்து 36 வெள்ளி 40 வெள்ளி ஆயிடுச்சு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இம்போர்ட் அரிசி, அதனால தான் விலைன்ட்டு. ஓகே ஃபைன், அந்த விலை இம்போர்ட் அரிசி வருது, ஏதோ ஒரு டேக்ஸ் வருது, கவர்மெண்ட் இது பண்ணுறாங்கன்னு. பட் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு காலத்தில் இந்த அரிசி இருந்தது அப்படியே குறைஞ்சி திடீர்னு வந்து அரிசி இல்லாத போச்சு. எஸ்எஸ்டி மலேசியா லோக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நீங்கள் நிறையா பேர் வந்து தாய்லாந்துக்கு போவாங்க. இங்கேருந்து இந்த லீவுக்கு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் வந்து மில்லியன் கணக்கில் ஆள் வந்து விசிட்டிங் போகிறாங்க. ஆமாம், சுற்றி பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜொஹார்லேருந்து வந்தாலும் சரி, கேரளேருந்து வந்தாலும் சரி, பினாங்லேருந்து சரி, நீங்கள் இந்த ரோடை எடுத்திங்கன்னாவே, இந்த உத்தரா சால்தான் ரோடை எடுத்து பினாங்க வந்துட்டீங்க வச்சிங்களேன், இந்த சுப்ராங்ஜயா தாண்டினீங்கன்னா, சுப்ராங்ஜயான்னு ஒரு இடம் இருக்கும் பினாங்கு, அந்த பிரிட்ஜ் போகிறப்ப அதில் நீங்கள் அதை தாண்டி குந்தளவு வந்தோன்னே பார்க்கலாம் வயல். அதோடு நீங்கள் வந்து வயலை தான் பார்ப்பீங்க. நீங்கள் எது மட்டும் குறைஞ்சி நீங்கள் வந்து ஜித்ராலாம் தாண்டி ஜித்ரா மட்டும் ஜித்ரா மட்டும் இருக்கும். ஜித்ரா மட்டும் வயலை தான் பார்ப்பாங்க. இந்த ஹைவேல வந்து 2 சைடு வயலாக இருக்கும். அதே ராத்திரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட காடியெல்லாம் வந்து பூச்சி அடித்து, அந்த வயல் பூச்சின்னு சொல்லுவாங்க, அதை அடித்து அப்படியே காடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆமாம். ஸோ இது இந்த ரோடில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே வயல் தான். ஸோ எங்கே போயிடுச்சு அரிசி? ஸோ இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளி. நேற்று வந்து பார்லிமெண்ட்டில் வெரி ஹாட்டான ஆர்கியூமெண்ட் ஓடுச்சு. ஸோ அதால் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா, சதீஷ் மினிஸ்டருக்கு வந்து எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாமல் டக்குன்னு வந்து சட்டத்தை கொண்டு வந்துட்டார். இந்த எல்லாத்துக்கும் தெரியுது என்ன செய்கிறாங்கன்னா, இம்போர்ட் சொல்லி அரிசியை கொண்டு வராங்களே, இம்போர்ட் கொண்டு வந்து இந்த அரிசியை கலந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பாட்டை. இப்போ நீ வந்து இம்போர்ட் அரிசியை கொண்டு வந்து லோக்கல் எஸ்எஸ்டி வந்து கலந்துட்டு இம்போர்ட் சொல்லி வித்துறாங்கன்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து இதுதான் வந்து சினாரியோ. ஆள் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா நீ வந்து வயல்லேருந்து வர்ற
இது வந்து சப்சிடி மூலியமா வருது. ஆமா. அது கூட நேற்று தான் வந்து 1500 டன் கொண்டு ஏற்றிருக்காங்க. ஆனால் அவங்க 1800 வெள்ளி கேட்குறாங்க, இவங்க 1500 வெள்ளி வந்து உயர்த்திருக்காங்க. 1500 ஓகே தான், பட் ஓகேலாம் முந்தி வந்து 1200 1200 கீழே 800லேருந்து அப்படியே ஏறி அது வந்து கிராஜுவலியாக ஏறி டன்னுக்கு 1500 வெள்ளி இப்போ வந்து விலை. இப்போ ஒரு டன்னுக்கு அது என்னன்னா டன்னுக்குன்னா அரிசி நெல் ப்ராசஸ் இல்லாமல். ஸோ நாட்டில் வந்து அரிசி இருக்குது, இல்லைன்னு இல்லை. இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது, எல்லாத்துக்கும் கேள்விக்குறி. எங்கே வயல் இருக்குது வட்டுறாங்க, மஞ்சையாக இருக்குது வட்டுறாங்க. ஒரு முன்ன ஒரு வாட்டி சதீஷ், முன்னெல்லாம் வந்து வயல் வந்து ஒரு வாட்டி வெட்டுவாங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டி எடுப்பாங்க. அப்புறம் அந்த டெக்னாலஜி மாதிரி 2 வாட்டி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 வருஷத்துக்கு 5 வாட்டி செஞ்சிடலாம், சாகுபடி செய்யலாம். ஸோ இப்போ வர அந்த டெக்னாலஜியில் வந்து இன்னொன்று வந்து முன்ன வந்து ஒரு ஏக்கருக்கு வச்சுக்கேன், ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு டன்னு கிடைக்கிது வச்சுக்கோமே, நார்மலியாக ஒரு ஏக்கருக்கு. ஸோ இப்போ வர்ற அரிசி பார்த்தா அந்த ஒரு டன்லேருந்து வந்து டபுள் ஆகுது, 2 டன் கொண்டு வந்துடலாம். ஏன்னா அந்த நடுறாங்கள அந்த கேப் இல்லாமல் நடுறதும், ஸோ அதுக்கு தகுந்தாப்புல பாஜா, அதுக்கு தகுந்தாப்புல அந்த மண்ணை வந்து இது பண்ணி, ஸோ சீக்கிரமாக நிறையா அது என்னவங்க அந்த விதை வர்றமை, அரிசி நிறையா வர்றமை செய்கிறாங்க. இப்போ டெக்னாலஜிலாம் த மீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏர்லி. அதை வந்து மினிஸ்டரே சொல்லிட்டாரு. பட் என்ன கேள்வினா, இப்போ அவர் வந்து அவரால் பதில் சொல்ல முடியல. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, அக்டா பற்றி சொல்லிட்டாரு. அது ஒரு அக்டாலாம் 5 to 2 என்னமோ சொல்கிறாங்க. அந்த அக்டா படி அந்த அக்டா வந்து ரிஃபைன் பண்ணணும், அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த அரிசி கலப்பு செய்கிற அரிசியை வந்து நம்மளால் நிப்பாட்ட முடியும், அவங்கள வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது அவர் சொல்கிறது. பட் ஏன்னா நாட்டில் வந்து விதவிதமான சட்டம் இருக்குது, வெளியிலேருந்து வர்றது சட்டம் இருக்குது, இம்போர்ட்டுக்கு வர்றது இருக்குது, லோக்கல் கேபிடிஎன்கேக்கு சட்டம் இருக்குது, விதவிதமான சட்டம் இருக்கு இதை கர்வ் பண்றதுக்கு. பட் அவர் ஈஸியாவே எஸ்கேப் பண்றதுக்கு இப்படி சொல்லிட்டாரு. என்னோட கணிப்பு என்னன்னா சதீஷ், இப்போ இருக்கிற லோக்கல் அரிசியே, லோக்கல்ல மேனுஃபேக்சர் பண்ற அரிசியே இவங்க பேக் பண்ணி இம்போர்ட் அரிசியா வித்துறாங்க. ஏன்னா இல்லைன்னா உனக்கு வேலை கூட, நீங்க வந்து இம்போர்ட் அரிசி எடுத்துட்டு வந்து கொட்டி இது ரெண்டும் கலந்து அப்புறம் நீ வந்து விற்கிறதுக்கு பதில் யாருக்கு தெரிய போகுது அரிசி எல்லாம் வெள்ளை வெள்ளையா தான் இருக்கும். இல்லை இது இந்தியான்னு சாப்பர் கூட இருக்காது. பட் நான் என்ன சொல்றேன்னா, அப்போ இம்போர்ட் அரிசி வருது, இம்போர்ட் அரிசியாக வருது. பட் இவங்க வந்து நம்ம லோக்கல் அரிசியை பொங்கூஸ் பண்ணி பேக் பண்ணி, இது இம்பார்ட்டன்ட் பேக்கிங் தானே. இல்லை இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கல் அரிசியை இவங்க வந்து பேக் பண்ணி இம்போர்ட் அரிசின்னு வித்துறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அரிசியை வாங்குறதுக்கு வந்து மலேசியாவில் ஒரே ஒரு கம்பெனிக்கு தான் லைசன்ஸ், பர்னாஸ்க்கு மட்டும் தானே. பர்னாஸ் வாங்கி யாருக்கிட்ட கொடுக்குது அப்போ? இல்லை இப்போ எப்படி அதோட சிஸ்டம் போனால், பர்னாஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது லைசன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து லோக்கல் கம்பெனிங்க நிறையா இருக்கும். இப்போ வந்து ரம்புத்தான் செய்கிற ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ அதே மாதிரி நன்னா செய்கிற ஒரு கம்பெனி இருக்கும். அந்த மாதிரி நிறையா சாப் இருக்கு. அவங்க வந்து அரிசி வாங்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறாங்க. யாரு? அவங்க வந்து டைரக்டாக இந்தியாவிலேருந்து எடுக்கல, அவங்க வந்து பர்னாஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகே. இப்போ அரிசி வந்து பர்னாஸ் லைசன்ஸ்லேருந்து பாய்க்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பர்னாஸ் எப்படின்னா, அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட தான் நீ எடுக்க முடியும், நீ எடுத்து ரீபேக் பண்ண. இல்லை இப்போ நம்ம சாதாரண விவசாயி பசாவா பாடி இருக்காங்களா இங்கே மலேசியாவில் விவசாயம் பண்ணுறாங்க, இவங்களோட நெல்லை வந்து பர்னாஸ் கிட்ட தானே விற்க முடியும். ஆமாம், அது பர்னாஸ் தான் போதும். அவங்க தனிப்பட்ட அந்த 3வது கம்பெனி ஆள்கிட்டலாம் விற்க முடியாதுல்ல. அதுதான் மோனோபோலின்னு சொன்னாங்க. இப்போ என்ன கேள்வினா சதீஷ், இப்போ வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் நடந்தது இந்த மடானி காலத்தில் தான். இந்த மடானி காலத்தில் இது வந்து ஒரு, நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு காலத்தில் உனக்கும் தெரியும், நினைக்கிறேன் உனக்கு நல்லா கிளியராக தெரியும், இப்போ ரிசர்ச் பண்ணிப்பார். காலத்தில் ஆட்சி எடுத்து முடிச்சுட்டு மோனோபோலிலாம் ஸ்டாப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஓடுச்சு. அந்த டைமில் வந்து பிரதமர் என்ன செஞ்சாருன்னா, அல்புக்காரி தான் வந்து அல்புக்காரி தான் வந்து பர்னாஸோட சேர்மேன் நினைக்கிறேன் அந்த கம்பெனிக்கு. ஸோ அவரை போய் பார்த்தாரு, இவர் என்னமோ பேச்சுவார்த்தை ஓடுச்சு. அவர் என்ன சொன்னார், உனக்கு வந்து 60 மில்லியன் கொடுக்குறேன்னு. 60 மில்லியன் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்ல? அந்த மொனோபோலியை பற்றி பேசவே இல்லை, அதோட அவர் பேசல. இல்லை நம்மளுக்கு 60 மில்லியன், அந்த 60 மில்லியன் எனக்கு கவர்மெண்ட்டுக்கு போனுச்சா இல்லை எந்த ஏஜென்சிக்கு போனுச்சு, அது எப்படி நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அது போனுச்சா போலியா தெரியல, அது ஒரு சைட் இருக்கணுமே. அஃப்கோர்ஸ்லாம் அது ஆடிட்லாம் இருக்கும். பட் எவ்வளோ அளவுக்கு அவர் காசு கொடுத்தாரு என்னன்னு தெரியல. பட் என்னோட சந்தேகம் என்னன்னா, 60 மில்லியன் கொடுத்துட்டேன். 60 மில்லியன் கணக்கில் வருதுன்னா கணக்கில் வராது. இல்லை வச்சுக்கோமே, கணக்கிலே அவரோட நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்க வேணாம், அவரோட வேலையே போகுமே. டத்தோ ஸ்ரீ அன்வார் என்ன சொன்னார்னா, அரிசி வந்து
அரிசி இது வந்து மோனோபோலி இதுமே ஓடுது, நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன், பிசாவாலாம் வந்து இப்படி இருக்காங்க, ஸோ அதனால் வந்து இமிடியட்லியாக வந்து அவர் 60 மில்லியன் கொடுக்குறேன்னு இருக்காரு, பிசாவாவுக்கு நான் பிரித்து கொடுத்துறேன்னு. ஓகே, அது ஃபைன், அது பிரிச்சே கொடுத்துற வச்சுக்கோமே. இப்போ 60 மில்லியன் கொடுத்தார அவர் அந்த 60 மில்லியன் சம்பாதிக்கணும்ல. அவர் 60 மில்லியன் சம்பாதிக்கிறதுக்காக பெர்னாஸ் உண்மையாக இம்போர்ட் அரிசியை வருது, லோக்கல் அரிசியும் இம்போர்ட் அரிசியான்னு சொல்லி பெர்னாஸ் சம்பாதிக்கலாமே. அது 60 மில்லியன் சம்பாதிச்சிடலாமே. ஏன்னா இப்போ என்ன சொல்றவங்க இல்லாம நீ 60 மில்லியன் சும்மா கொடுக்க மாட்டேன். ஆமா, இந்த கதை போயிட்டீங்கன்னா நீங்க 60 மில்லியன் வந்து அவர் ஆட்சிக்கு வந்தோடனே சொல்றீங்க. நம்மளாம் வந்து இப்ப 2 நாளுக்கு முன்னாடி 30 மில்லியன் மறுபடியும் கொடுக்குறாராம் பிசாவாக்கு. சைட் முக்தார் முதலாளி அவர் தானே. அப்ப என்ன எனக்கு தோணுதுன்னா, என்னோட கணிப்புல அது நம்ம வேற வழி இல்ல, பெர்னாஸ் தானே குறை சொல்லி ஆகணும். பெர்னாஸ் தானே மோனோபோலி. சோ நீ பெர்னாஸ் வந்து இது மட்டும் 90 மில்லியன் கொடுத்துட்டாரு. அவர் பெர்னாஸ் என்னைக்கு 60 மில்லியன் கொடுத்தாரோ அன்னையோட அரிசி காண போச்சு. எஸ்எஸ்டி நார்மல் லோக்கல் அரிசி 23 வெள்ளியோ இல்ல 25 வெள்ளியோ இல்ல இந்த 25 வெள்ளி கீழே உள்ள அரிசி எந்த மார்க்கெட்டும் இல்லாமல் போயிடுச்சு. நீ இப்போ போனால் கூட ரொம்ப அந்த அரிசி கிடைக்கிறதுக்கு. இப்போ அந்த அரிசி வந்து தெரியுமா, பசுமதியோட கஷ்டம் கிடைக்க. அதேதான், பசுமதியோ இல்லை பிராஸ் பஞ்சாங் பிராஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் கிரேட் ஏ கிரேட் தாய்லாந்து அரிசியோ இதெல்லாம் கூட மார்க்கெட்டில் நீ வந்து நீ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ நீ வந்து ஒரு ஈகான் சேஃபோ எங்கே போனாலும் இந்த அரிசி கிடைச்சிருது. பட் இப்போ கிடைக்காத அரிசி என்னன்னா, இப்போ இந்த நட்டு ஆகுங்களா மலேசியாவில் நட்டு இவ்வளோ பிசாவா இருக்காங்களே, பிசாவாவை வந்து நினைக்கிற ஒரு 5000 மேலே பிசாவா இருக்காங்க இந்த நாட்டில். எத்தனையோ ஆயிரம் ஹெக்டர் வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அரிசி காணா போச்சு. ஆமாம். ஸோ இது பெர்னாஸ் தான் தங்கும் ஜவாபு. இப்போ இந்த மினிஸ்டர் சொல்கிற வழி என்னன்னு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தோன்னா, இந்த மினிஸ்டர் ரொம்ப பேச மாட்டாரு. இந்த மினிஸ்டர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மினிஸ்டர் வந்து வேலை செய்ய மாட்டாரு அப்படிலாம் வருது. ஸோ இடையில வந்து நாக்கோல்னு சொல்லி ஒரு நான் நினைக்கிறேன் சார் எம்பி தானே, அவர் முன்னாள் பெர்சாத்து, அவருக்கு வந்து ஒரு சேர்மேன் சொல்லிட்டு அவர் பெர்சாத்து அவர் தான். ஆமாம், இப்போ வந்து அவர் ஒரு சேர்மேன் சொல்லி பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணாரு. அவருக்கும் இவருக்கும் கான்ட்ராடிக்டாக இருக்கு. இவர் வந்து அவரை குறை சொல்றாரு. ஸோ இவர் வந்து அவர் யாரையும் குறை சொல்லாம இருக்காரு. இப்ப இதுக்கு இவ்வளவு பேசுற இந்த மாட்சாபு, இவ்வளவு ஃபைட் பண்ண இந்த மாட்சாபு இப்ப வந்து ரொம்ப அமைதியா டக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த 5 to 2 போறாங்க. தட் மீன்ஸ் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணா தான் முடியும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் வர கட்டி நீங்க 60 மில்லியன் அவர்கிட்ட 90 மில்லியன் வாங்கிட்டீங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணோன்னு தான் நீ வந்து அவரை சார்ஜ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நம்ம சொல்றது நம்ம நினைக்கிறது அங்கே நடக்குது. என்ன நடக்குதுன்னா சதீஷ், லோக்கல் அரிசி மலேசியாவோட ப்ரொடியூஸ் பண்ற அரிசியை வந்து நீ வந்து என்ன அரிசியா இம்போர்ட் அரிசியா வித்துக்கிட்டு இருக்க. ஆமா, இம்போர்ட் அரிசியும் விற்கிற, இதையும் விற்கிற. அதுதான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இஷ்யூ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மொனோபொலி அகெயின் நீ தான் வந்து அரிசியை வாங்க முடியும், சப்சிடைஸ் ப்ரைஸ் நீ தான் அந்த ப்ரைஸில் வாங்க முடியும். வெளியில் நீங்கள் ஏன்னா அவன் கேரண்டீட் மினிமம் ப்ரைஸ் பாருங்க. இப்போ சாதாரண கம்பெனிக்காரன் வாங்கினானா அவன் எடுத்து ப்ராசஸ் அவன் வந்து விலையை அடித்து உடைப்பானுங்க. ஸோ இப்போ அது வந்து கவர்மெண்ட் அப்போ பெர்னாஸ் ஆரம்பிக்கிறப்ப அவங்க சொன்னது என்னென்னா, ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா விலை அரிசி விலை துருவா அடிப்பணும் புசாவெல்லாம் இது பண்ணுவாங்கன்ட்டு அரிசி விலையை வந்து அந்த விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் அந்த அரிசியை வந்து பெர்னாஸ் கிட்ட மட்டும்தான் நீ விற்கணும். பெர்னாஸ் கிட்ட விற்கணும். பெர்னாஸை மீறி உங்களுக்கு வேணும்னா, நான் வந்து நெல் வாங்கி நான் வந்து அரிசி ப்ராசஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோமே, வாங்கி அதை சுத்தம் பண்ணி அதை வந்து பாலிஷ் பண்ணுறது அதெல்லாம் வந்து எனக்கு வந்து 1500 வெள்ளி வந்து கட்டுப்படி ஆகாது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், 1500 வெள்ளி ரொம்ப குறவு. இப்போ இருக்கிற அவனுக்கு வச்சிருக்க 1500 வெள்ளி, நான் வந்து 1000 வெள்ளிக்கு தான் வாங்குவேன், இல்லை 800 வெள்ளிக்கு வாங்க பார்ப்பேன். ஸோ நான் போய்ட்டு அங்கே விற்றேன்னா எனக்கு விலை குறவு. ஸோ ஆஃப்கோர்ஸ் நான் பெர்னாஸ் கிட்ட தான் வைப்பேன். பெர்னாஸ் வந்து அந்த சப்சிடியிலேருந்து கவர்மெண்டோட எல்லா இதுவும். இப்போ அரிசி வாங்குற அந்த சோல் இது வந்து கவர்மெண்டோட அந்த இந்த ப்ரைஸ் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று வந்து இம்போர்ட் பண்ணுற அரிசியும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர அரிசியை இதை வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இதை வந்து இம்போர்ட் பண்ணி தான் இதை நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன ஒரு தடை இருக்குது? நான் இவ்வளோ தான் வாங்குறேன், நான் இந்த அரிசியை தான் நான் வந்து கொடுக்குறேன், மார்க்கெட்டில் காணுமே, அந்த மார்க்கெட்டில் காணா போச்சு அந்த அரிசி, அப்புறம் என்ன சொல்கிறது? அதை அந்த அரிசி இல்லை, அந்த அரிசி இல்லை பார்க்க முடியல, நானும் பார்க்க முடியல, அறவே பார்த்ததில்லை, மறைச்சிட்டாங்க, மறைக்கல, அரிசி ரீபேக் பண்ணிட்டாங்க, இம்போர்ட் அரிசி ஆயிடுச்சு. இப்போ வந்து மலேசியாவில் வந்து இம்போர்ட் அரிசி லோக்கல் தெம்பாத்தான், பிராஸ் புத்தி தெம்பாத்தான், இது வந்து இம்போர்ட் அரிசி வந்து அதே பிராஸ் புத்தி தான், பட் இம்போர்ட் பண்ணுறது. இது வந்து தெம்பாத்தான், அது வந்து இம்போர்ட்டு. ஸோ இப்போ இம்போர்ட் தான் இருக்குது. இப்போ இந்த எஸ்எஸ்சி இல்லை, ஐ மீன் இந்த சூப்பர் தெம்பாத்தான் இல்லை, சூப்பர் ஸ்பெஷல் தெம்பாத்தான் இல்லை, அது இல்லை, மார்க்கெட்டில் தெரியல எங்கே இருக்குன்ட்டு அது. ஸோ மேபி அது வந்து இந்த இப்போ இந்த மடானியோட என்னமோ செய்வாங்க பாரு, என்னது இது
ஜோலான் ராமா இருக்கும் போது தான் அது இருக்கு. தட் மீன்ஸ் அதுக்குன்னு தனியாக ஒரு பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, கவர்மெண்ட் பதில் சொல்ல முடியாமல் தான் இப்போ வந்து லா மாற்றணும், இன்னொரு 6 months பிடிக்கும். இப்போ தான் வந்து கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கியிருக்கோம், இது அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன செய்ய போகிறேன். இப்போ இஷ்யூ என்னன்னு பார்த்தா டைரெக்டாக அந்த கம்பெனி இன்வால்வ். ஸோ அதால் நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், இப்போ இதெல்லாம் இதை எப்படி இதை தவிர்க்க முடியும் சதீஷ்? இது எப்படி தவிர்க்கிறது? தள்ளலாம். நம்ம வந்து ரொம்ப ஆழமாக நம்ம வந்து நம்மளோட ஒரு சாதாரண ஒரு மனசை என்னோட திங்கிங்கில் அதை சொல்ல முடியும். பட்டு டேட்டாவாலும் அதுக்கு லைசன்ஸ் அதை எப்படி ரீபேக் பண்ணணும், எப்படி விற்கணும், இதெல்லாம் வந்து போனோம்னா நம்ம வந்து நம்ம இந்த கவர்மெண்ட்ல இருந்தால் தான் தெரியும். அந்த பாக்கியான்ல இருந்தால் தான் அந்த என்டையர் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து இப்போ இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற, நீ வந்து வியட்நாம் எடுக்கிற, தாய்லாந்து எடுக்கிற, ஒய் நாட் நீ வந்து பேக் பண்ணி சேப்பாக அனுப்பிடு. ஆமாம், பேக் பண்ணி சேப்பா அங்கேயே பேக் பண்ணி அனுப்புது. அங்கே வந்து நீ பல்காக எடுக்கிறதுக்கு உனக்கு தடை. அன்லெஸ் ஸ்பெஷலான ஆர்டரு. இப்போ வந்து வச்சுக்க, இப்போ நீ புலோட் அரிசி எடுக்கிற, அது ஸ்பெஷல் ஆர்டரு. இப்போ வந்து பிராஸ் பஞ்சாங் வாங்கி A grade பிராஸ் வாங்கி தாய்லாண்டோட எடுக்கிற, நீட்டாக இருக்கும், அது வாசிக்கும், அது விலை. அதெல்லாம் வந்து நீ ஸ்பெஷல் பிராஸ், நம்மளுக்கு தெரியும் இது வந்து இந்த ஊரில் மேனுஃபேக்சர், இந்த ஊரில் வரல அது. ஸோ இது வராத பிராஸை வந்து நீ வந்து பல்காக எடுத்து நீ உனக்கு தேவைப்பட்ட என்னென்ன பிராண்ட் வேணால் நீ பேக் பண்ணிக்கலாம். பட் SST இந்த பிராஸ் புத்தே இருக்குல்ல, இந்த பிராஸ் புத்தே வந்து இம்போர்ட் வந்து வரும்போதே பேக் பண்ணி கொண்டு வந்துடும் தானே சதீஷ்? அங்கேயே பேக்கிங். ஆமாம், சியாப். இப்போ இந்தியானா இந்தியா இம்போர்ட் பிராஸ் புத்தே, இல்லைன்னா நீ சொல்கிறது தானே. இப்போ வந்து மலேசியாவுக்கு அனுப்புகிறாங்க, நீ மலேசியாவுக்கு அனுப்பும்போது எனக்கு வேண்டியது வந்து இந்த பிராண்டில், இந்த சாப்பில், இந்த அலால் சாப்போ என்ன சாப்போனா போட்டுக்கோ, பிரச்சனையே கிடையாது. மேட் இன் இந்தியா. பட் என்ன எழுதணும்னா என்னென்ன கசையாட்டு இருக்குது என்னென்னா எல்லாமே எழுதி பேக் பண்ணி நீ அனுப்பிடலாம். நீங்கள் சொல்லும் போது தான் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷாப்பியில் கூட வந்து எல்லாம் சோல்ட் அவுட். இது அறவே இல்லை. 26 வெள்ளி அரிசி அறவே இல்லை. 10 2 20 அரிசி அறவே இல்லை. சாதனை மடானி அரிசி 32 வெள்ளி தான். 5 கிலோ 32 வெள்ளியோட இருக்கு. எல்லாம் மினிமம் ப்ரைஸ் வந்து 3 வெள்ளி 80 காசு அரிசி தான் இருக்கு. ஆமாம், அதான் சொல்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் வந்து the crisis is there. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இது கிரைசிஸ் இல்லை, இது ஃபுட் கிரைசிஸ் தான் நான் சொல்லுவேன். அரிசி விளக்கம் நீ கிரைசிஸ் சொல்கிற, அரிசி இல்லாமல் போனால் தான் கிரைசிஸ். அரிசியே இல்லை சாப்பிட்றதுனா தான் கிரைசிஸ். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட இருக்கு அரிசி, நீ இப்போ அரிசி இல்லை, எப்படி நீ அரிசி இல்லைன்ற, நீ சூப்பர் மார்க்கெட் போனால் இருக்க. பட் ப்ரைஸிங் தான் நம்ம பேசுகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, சாதாரண அடித்தட்டு மக்களோட இது உள்ளது, அவங்களுக்கு சாப்பாடு அந்த விலை இல்லையே, எப்படி தான் வாங்கி தான் ஆகணும் சதீஷ். நீங்கள் 26 வெள்ளிக்கு வாங்கினதை இப்போ வந்து 40 வெள்ளிக்கு நீங்கள் 14 வெள்ளி டேவே. ஆமாம், வாங்கி தான். எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? சோறு தானே. சி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜெனரேஷன் வந்து இந்த கோழி வெறும் ப்ரோட்டீன் சாப்பிட்ற, அது வந்து ஆஃப்கோர்ஸ் அது வந்து அவங்கள்ட்ட பணம் இருக்குது, இது பண்ணுறாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு அவங்களோட அடிப்படை உணவு வந்து சோறு தான் எனர்ஜி கொடுக்கும். அது கார்போஹைட்ரேட்ஸ், அதில் சீனி கூட அதெல்லாம் கிடையாது. அதை சாப்பிட்டோமா நமக்கு வந்து ஓகே, சோறு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருச்சு அதுதான்ட்டு. ஸோ அடிப்படை மக்களுக்கு வந்து இப்போ அடுத்தது இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறாங்க, தேவி சோறு சாப்பிட்றத குறைங்கன்னு மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்களா? அதான் வெள்ளைக்கிழங்கு சொன்னாங்களே, என்னது மறுவள்ளி கிழங்கையும் ஊபிக்காயும் சாப்பிடுங்க சோறுக்கு பதிலான்னு சொன்னார்ல நம்ம ஸ்பீக்கரு. அந்த லெவலுக்கு தான் உறவாங்க போட்டிருக்கு கடைசியா. இல்லை நீ பார்த்தனா, இப்போ இந்த மடானி அரசாங்கத்தோட சாதனை என்னன்னா, பிராஸ் பூத்தே தெம்பாத்தான் ஈலாங் சாதனை. சிஜாரா டலாப் சிஜாரா தருமா இது ஹிஸ்ட்ரி எவ்வளோ. அப்புறம் என்னென்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, வெள்ளம் ஒரு காரணம் சொல்கிறாங்க. வெள்ளம் என்னமோ வந்து இவ்வளோ 60 வருஷமாக வெள்ளமே வந்தது இல்லாமல் திடீர்னு இப்போ தான் வெள்ளம் வர்ற மாதிரி ஒரு கதை. அப்புறம் வந்து அந்த வெள்ளத்தில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு காரணம் ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து மாச்சாய் பக்கத்தான் ஹராப்பான்லாம், மத்தி பக்கத்தான் ஹராப்பான், அப்பாப்புன்னு பக்கத்தான் ஹராப்பான். அது என்னவாக இருந்தாலும் சரி, மத்தி நான் பக்கத்தான் இருப்பான், அவன் என்ன மாதிரி துரோகம் முதல்ல குத்தினாலும் சரி நான் அப்படி தான் இருப்பேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு ஃபேமஸான டிக்டாக்கரு. அவர் என்ன சொன்னார், என்னன்னா நீங்கள் முட்டாள்மை பேசிக்கிட்டு இருக்கீங்கிறாரு. ஜனத்தொகை, அது ஒரு மிலையில அவர் டிக்டாக்ல அவர் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவார் எல்லா இடத்துலையும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன முட்டாள்மை பேசுகிறீங்க, உங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியாதா, ஜனத்தொகை ஏறிக்கிட்டு இருக்குன்ற. ஜனத்தொகை ஏறிடுச்சான். அதை வந்து அது ஜஸ்டிஃபைட் பண்ணுறான், ஜனத்தொகை ஏறிடுச்சு. எப்படி சொல்கிறது, அவனுக்கு தெரியுமா இப்போ உள்ள பிராங்கான் வந்து கூட இருக்குது, எத்தனை மில்லியன் சதீஷ் ஏறி இருக்கும்?
எத்தனை மில்லியன் இருக்கும்? நீ ஜனத்தொகை ஏறுதுன்னா டெக்னாலஜி ஏறுது, அரிசியோட ப்ரொடக்ஷனும் ஏறுது. அரிசி ஐ மீன் நெல் வந்து ப்ரொடியூஸும் நிறையா பண்ணுது, டபுள் அப் த்ரிப்பா பண்ணுது, இம்பார்ட்டும் ரெடியாக இருக்கு. பட் நம்மளோட கேள்வி எங்கே போச்சு இந்த எஸ்எஸ்டி, இந்த பிராஸ்புத்தி எங்கே போச்சுன்ட்டு, இந்த 23, 24 வெள்ளி 25 வெள்ளிக்குள்ள விட அரிசி எங்கே போச்சுன்னு தான் கேள்வி இப்போ. ஸோ அதால் சதீஷ், இதை வந்து அரசாங்கம் வந்து இன்னொன்னிட்டு போய்ட்டு நீ வந்து அரிசி கலக்கிறத நீ பிடிக்கணும், எப்படி பிடிப்ப? அரிசி எல்லாம் வெள்ள வந்து இறங்கிடுச்சு, நீ வந்து அந்த கூனியை பிரிச்சுட்டு கொட்டிட்டு கூனியை எரிச்சிட்டுன்னா உனக்கு எவிடன்ஸ் இல்லை. ஆமாம், ரைட்டா இல்லையா? நீ எப்படி ஆடிட் பண்ணுவ? ஏன்னா நிறையா கம்பெனிங்க இருக்குது, நிறையா கம்பெனி வந்து பிர்னாஸ் கீழே வந்து பிர்னாஸ் கிட்ட விற்கிறாங்க, பிர்னாஸ் கிட்ட வாங்குறாங்க, பேக்கேஜிங் செய்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. பட் எப்படி நீ வந்து எல்லா இடத்துலையும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை போட்டுட்டு 1500 பேரை கிரா பண்ண போகிறாங்களா? இந்த லா செஞ்சோன்னா அப்புறம் தான் வந்து போய்ட்டு எல்லாமே செக் பண்ணுறது. தட் மீன்ஸ் வேஸ்ட் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லாஜிக்கை நீ எடுக்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ சதீஷ், இப்போ வந்து தாத்தா லோரி வருது வச்சுக்க இந்தியாவிலேருந்து, நீ வந்துட்டு தாத்தா லோகோ தூக்கி போட்டு நீ வந்து புரோத்தோனோட லோகோ வச்சேன்னா ஊருக்கே தெரியும் அது தாத்தா லோரின்ட்டு. ரைட்டா இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட கஞ்சையிலே சொல்லிட்டாங்க இந்த டயாட்ஸுன்ட்டாங்க. இத்தனைக்கும் மலேசியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற காடியே. பட்டு அந்த வே பார்த்தாவே இது மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நீ அரிசி வரும்போது இப்போ வச்சுக்க ஒரு சரியான ஈஸியான கம்பேரிசன் பண்ணுவோம் சதீஷ். இப்போ வந்து நீ 25 வெள்ளி வச்சுக்கோ எஸ்எஸ்டி லோக்கல் அரிசி மூட்டை, 10 கிலோ மூட்டை, 5 கிலோ மூட்டை வைக்கிறேன். ஆனால் பிராஸ் இம்போர்ட் வந்துச்சுன்னா அது வந்து 6 கிலோலேருந்து 12 கிலோ கொண்டு வந்துரு. ஃபைன், நம்ம 6 கிலோவா இது பிராஸ் இம்போர்ட், இது 5 கிலோவா இது பிராஸ் தான் பார்த்தான். என்ன கஷ்டம் பேக்கேஜிங். அப்படிப்பட்ட மில்லியன் கணக்கில் நீ வந்து நாட்டு இந்தியா கூடயோ தாய்லாந்து கூடயோ வியட்நாம் கூடயோ நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்கும் போது அவன் ஏன் அந்த பேக்கேஜிங்கை மாற்ற முடியாது? நீ சொல்லு. இன்னைக்கு வந்து சிகரெட்ஸ் இருக்குல்ல, சிகரெட் கொத்தா மலேசியாவில் சிகரெட்டான ஊருக்கே தெரிஞ்சிடும். நீ சிகரெட்டை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இது மலேசியான்னு. ஏன்னா அதில் வந்து எழுதியிருக்கோம், என்ன எழுதியிருக்கோம், பாயான்னு எழுதியிருக்கோம், ரொக்கோ பாயான்னு போட்டிருக்கோம், சாப் பண்ணியிருக்கோம், கஸ்தாம் சாப் எழுதியிருக்கோம். அதே நீ சிங்கப்பூர் சிகரெட் வாங்கினா அது இருக்காது, அது வேற மாதிரி போட்டிருப்பான் அதில். ரைட்டா? நீ அமெரிக்கா சிகரெட் வாங்கினா அதே பிராண்ட் அங்கே போய் வாங்கினையும் அது வேறையா போட்டிருப்பான். பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். இது தானே சதீஷ் பிரித்து பார்க்க போது. இதை செய்யறதுக்கு ஏன் சதீஷ் அரசாங்கத்துக்கு இந்த ஒரு ஐடியாவை கொண்டு போயிட்டு இதை செய்யறதுக்கு? இம்போர்ட் அரிசி 6 கிலோ தான், ஓகே, இல்லைன்னா 12 கிலோ, இல்லை லோக்கல் அரிசி 10 கிலோ, இதுதான் பேக்கேஜிங். இன்னொன்று வந்து ரேட் சிம்பிளானது தான். இப்போ என்னென்னமோ சிஸ்டம் இன்வாய்ஸ் அதெல்லாம் அங்கேருந்து வந்துடணும், பேக்கே அங்கேயே பேக் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மலேசியாவில் நீ இது ரொம்ப மலேசியாவில் நீ பேக் பண்ண செஞ்சிருவானுங்க. இல்லை, பர்னாஸ் தான் நீ விற்கிற, பர்னாஸ் தான் வந்து அரிசியை விற்கிற. நீ ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து எவ்வளோ இம்போர்ட் அரிசி விற்கிற, எவ்வளோ பிராஸ் தம்பத்தான் விற்கிறேன்னு சொல்லி பர்னாஸ் கிட்ட கணக்கு இருக்கும். ரைட்டா? இப்போ வந்து இப்போ உன்னோட நீ அவுட் கோயிங் போது பாருங்க இவனுங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன செய்வானுங்கன்னா, என்னோட கணிப்பு என்னன்னா, ஏன்னா பிராஸோட இந்த மற்ற ப்ராடக்ட் இருக்குல்ல, அரிசி மாவு, அப்புறம் வந்து இந்த பீஹூன் செய்கிறது, இந்த பாய் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு இஷ்யூ இருக்குது பாருங்களேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து பிர்னாஸ் வந்து 5 டன் வந்து இந்த கம்பெனிக்கு விற்கிறான், இந்த இம்போர்ட். இந்த மாதம் 5 டன் எடுக்கிறான். இந்த மாதம் அதே மாதிரி 7 டன் வந்து இது பிராஸ் தம்பத்தான் விற்கிறான், 12 டன் வாங்கியிருக்கான். ஸோ 5 டன்னோட அரிசியை நீ இவ்வளோ பேக்கெட் விலையாக்கியிருப்பேன். இவ்வளோ பேக்கெட் நீங்கள் இந்த ஆடிட் பண்ணுறது என்னடா எவ்வளோ நேரம் வரப்போகுது? இல்லை, இப்போ இதை ஆடிட் பண்ணணும்னா யார் செய்யணும்? அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் வந்து பர்னாஸை செய்யணும். அப்புறம் இது எல்லாமே இப்போ இஷ்யூ என்னன்னா, இல்லை பர்னாஸ் எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றது எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு உதாரணம் 30 மில்லியன் கொடுத்தோன்னே எல்லாம் மறந்துடுறாங்க. அது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கண்டுபிடிக்கல யாரும் சொல்ல கிடையாது. மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இது நடக்குது, பட் எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாது அவன் மேலே. ஏன்னா அக்டா லீமா டுவா என்னமோ அக்டா சொல்கிறாங்க, படி என்னமோ பெடி அந்த படி என்னமோ இல்லை, அக்டா படி கீழே வந்து செக்ஷன் 522 என்னமோ சொல்கிறாங்க. இந்த 522 வந்து 522 என்னமோ இந்த ஆக்டில் வந்து அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்றாங்க மேலே, ஒத்துக்கிறாங்க. இப்போ அதை ஓப்பனாக சொல்லலை. ஆமாம், இந்த மாதிரி கலர் படம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க,
இந்த ஓப்பனாக சொல்ல முடியல, ஏன்னா சொன்னால் வாங்கிக்கிட்டோம் அதெல்லாம் படிடன் பிராஸ். ஆமாம், இப்போ அந்த ஹேக் வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. மீன்ஸ் அது நடக்குது, மினிஸ்ட்ரிக்கு எல்லாமே தெரியுது, நான் ஏன் ஆடிட் பண்ணணுன்றான். நான் என்ன சொல்கிறேன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீ வேற வழியை தேடணும். அதாவது தான் சொல்கிறோம், பேக்கேஜிங்கு நீ அங்கேயே பேக் பண்ணி வரணும். அரிசி வந்து நீ இங்கே வந்துட்டு நீ பிரித்து வச்சுக்க, அந்த அரிசியை பிரித்து நீ வந்து ரெண்டாவது ரீபேக் இங்கே உள்ளது பண்ணுனா தென் அது சாலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சதீஷ், ஒரு உதாரணத்துக்கு இது வந்து நடந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து பெட்ரோல் இருக்குல்ல, டீசல் இருக்கு வச்சுக்கேன், டீசல் சப்சிடி இருக்கு, பெட்ரோல் சப்சிடி இருக்கு. ஓகே, சப்சிடி பெட்ரோல் இருக்கு, சப்சிடி இல்லாத பெட்ரோல் இருக்கு. இந்த சப்சிடி பெட்ரோல் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலையானுக்கெல்லாம் கொடுப்பானுங்க. போட் இன்ஜின்லாம் வந்து சப்சிடி பெட்ரோல் பாய்ப்பாங்க. அதே பெட்ரோல் சேம் தான். இப்போ RON 95 வச்சுக்கேன், RON 95 அதே RON 95 தான். ஆனால் அந்த RON 95 சப்சிடியோட அதுக்கு வந்து ஒரு இதை ஒட்டு பார்த்தானுங்களா, சோப்பு கலரில் இருக்கும். ஓகே, அது அந்த ஒரு பவுடர் கலப்பானுங்க. அது வந்து சப்சிடி என்ன, கவர்மெண்ட் வந்து பவுடர் கலந்துருவானுங்க. அதில் அது நீ தோற்று பாட்டு சோப்பு கலரில் இருக்கும். நீ இங்கே உள்ள நம்ம போய்ட்டு ஊற்றுறோம்ல, இங்கே 95 பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். வெரி சிம்பிள். உன்னை வந்து பிடிக்கும் போது இது தொட்டு எடுத்து பார்த்தோன்னு சொல்லிடுவானுங்க இது வந்து இது சப்சிடி என்னன்ட்டு. நீ எஸ்கேப்பே பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு தெரியும் எப்படி மெத்தட் செய்யணுன்ட்டு. ஆனால் அரிசி முடியாது, ஏன்னா அரிசி நீ வந்து கலரை போட்டோன்னா வீணாயிரும். ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வரும்போதே பேக்கிங் அங்கேயே பேக்கிங் பண்ணி கொண்டு வா. வரும்போதே தெரிஞ்சிடும் அரசாங்கத்துக்கு இத்தனை தண்ணு தான் உள்ள பூந்துருக்குன்ட்டு. ரைட்டா இல்லையா? நீ அந்த மாதிரி வரும்போது நீ அஃப்கோர்ஸ்லாம் சிண்டிகேட் வந்து எப்படி வேணா மாற்றுவாங்க. லோக்கல் அரிசி மார்க்கெட்டில் இருக்குமே. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இம்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி அரிசி இப்போ இவன் பர்னாஸ் சொல்லி தானே பண்ண முடியும். அதை தான் சொல்கிறேன், இந்த செய்ய சொல்கிறேன். அவன் பர்னாஸ் பண்ண முடியும்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி விற்கிறவனுங்க வந்து கம்பெனி வந்து இந்த என்ன ஜாத்தி இருக்குது, ரம்புத்தான் இருக்குது, கிலுவார்கா இருக்குது, இவனுங்க நிறையா இருக்கானுங்க. ஸோ இவனுங்களோட பேக்கிங் வந்து எப்படி பர்னாஸ் பண்ணி கொடுப்பான். ஸோ ஐடியலி என்னன்னா பர்னாஸோட மொனோபொலியை இம்போர்ட்டாக ஓட அதான் ஐடியா. அதை செஞ்சேன்னா அவன் அங்கேருந்து அவன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, நான் இங்கே பேக் பண்ணுறது வந்து எனக்கு வந்து விலை கூட. நான் சாதாரண ஒரு ப்ராடக்ட் நான் வந்து இங்கே வந்து செஞ்சு இது பண்ணுறேன்னா எனக்கு வந்து அதோட காஸ்ட் வந்து கூட. பட் இதே நான் என்னோடய சோர்ஸ் கண்ட்ரியில் நான் செஞ்சு கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோமே, நான் 10 வலிக்கு இங்கே பண்ணுற விஷயத்த அந்த காஸ்ட்டே 5 வலி. பட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அவன் செய்ய முடியாது. நம்ம அரிசி பர்னாஸ் கிட்ட வாங்கி நான் எடுத்து பேக்கிங் பண்ணி. ஸோ ஐடியலி இல்லை மொனோபொலியை உடைச்சிட்டு இம்போர்ட் லைசன்ஸ் வந்து நீ கொடு. இப்போ வந்து பிராஸ் கம்பெனியாவே அவன் வச்சிருக்கானோ வித்யா எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் அவன் மார்க்கெட்டில் இருக்கானா இம்போர்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை கொடு. அதான் வந்து அது கொடுக்காம இருக்கிறதுக்கு 30 மில்லியன் வாங்கிருச்சா அரசாங்கம். எப்படி கொடுப்பாங்க? 90 மில்லியன் 60 மில்லியன் இப்போ 30 மில்லியன் 60 மில்லியன் இப்போ 30 மில்லியன். ஸோ இது ஒரு இஷ்யூ. நீ வந்து மோனோபோலி என்னை கேட்டால் சதீஷ் பரவாயில்ல, நீ பர்னாஸே வச்சுக்கோ, மோனோபோலியை நீனே வச்சுக்க, உன்னால் மாற்ற முடியல. அவனை எடுத்துட்டா வந்து உலகமே கத்தம், ஒரு மிளாக்கான எடுத்துட்ட, அவன் தான் பிராஸ் இதை கண்ட்ரோல் பண்ணான், நீ சீனடு கொடுத்துட்டேன்ட்டு இன்னொரு குரூப். இது வந்து இது அப்போ அரசியல் இருக்கும் பாரு, இந்த அரசியல் அப்படியே கண்டினியூவாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ரைட்டு பர்னாஸாவே இருக்கட்டும், பர்னாஸ் வந்து மெத்தடை மாற்று. நீ வந்து இம்போர்ட் லைசன்ஸ் நீ அரிசி வந்துட்டு எடுக்கணும்னா என்கிட்ட என்னோட கிளியரன்ஸ் மூலியமாக தான் நீ எடுக்கணும். நீ நேராக போய் பார்த்துக்கோ, நீ என்னோட கிளியரன்ஸ் மூலியமாக தான் எடுக்கணும். அவன் சாப்பிட்டுக்கோ பர்னாஸ், நீ 5-10 சாப்பிட்டுக்கோ, அதுவும் பிரச்சனை. பார்க்க போனால் அது இல்லை, அது இருக்காமல் நேராக செஞ்சாருன்னா ஒன்று சீப்பாக இருக்கும், ஒன்று சீப்பாக இருக்கும். பட் இது தான் வேணும், இது தான் இந்த அரசாங்கத்துக்கு வேணும்னா பர்னாஸ் தான் கொடுக்கணும், மொனோபொலியை உடைக்கக்கூடாதுன்னு நினச்சா நீ இப்படி கொண்டு வா. எப்படி இருந்தாலும் இப்போ இஷ்யூ என்னன்னு பார்த்தா சதீஷ், இஷ்யூ வந்து இம்போர்ட் வருதோ இல்லையோ, பர்னாஸ் சாப்பிட்றானோ இல்லையோ, அது இஷ்யூ இல்லை. பிராஸ் பூத்தே தெம்பாத்தான் காணா போச்சு. ஆமா, இந்த பிராஸ் பூத்தே தெம்பாத்தான் நம்மளுக்கு வேணும்னா இதை நீ பண்ணி ஆகணும்ன்ற. இந்த சிஸ்டம் நீ பண்ணி ஆகணும். இந்த சிஸ்டம் நீ பண்ணலன்னா உன்னால நடத்த முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, நீ வந்து சட்டத்திட்டத்தை மாத்துறதுக்கு பத்தி பேசாத. நீ 1 வருஷம் ஆகும், 6 மாசம் ஆகும், அதை டிபேட் பண்ணுவானுங்க, கோர்ட் கோஸ்டா பண்ணுவானுங்க. அப்புறம் நீ வாழலாம் கிரா பண்ணி பார்க்க கட்டியுமே இங்க வந்து அறவே பிராஸ் பூத்தேன்ற ஒரு பேச்சே இல்லாம போயிடும். அதுக்கு அவனுங்களும் மேக்கப் பண்ணிடுவானுங்க. ஸோ ஒய் நாட் அதை நீ இதை செய்யலாமேன்னு சொல்றேன். ஃபார் ஷார்ட்டான ஒரு மெஷர்மெண்ட்க்கு நீ இதை பண்ணலாமே. நீ இதை பண்ணணும்னா என்ன நடக்கும்? அது பேக்கிங்கில் வருது. நீ இதை வந்து அந்த பேக்கிங் வாங்கி நீ பேக் பண்ண முடியாது. இப்போ வந்து சம்சு ஆராம் செய்கிறானுங்க, அது தீர்வான் செய்கிறானுங்க, ரைட்டா இல்லையா? அவன் தீர்வான் செய்கிறான், பேக் பண்ணி வருது, தீர்வான் செய்கிறான், செய்ய முடியும் இல்லைன்னு இல்லை. ஆனால் பிடிக்கலாம்ல, நீ அதை பிடிக்கலாம், அதை பிடிக்கலாமா? அது நாட் நெசசரி 5 to 2. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீ உன்னோட என்ன சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணுறிய இங்கே பேக் பண்ணும் போது. ஏன்னா அரசாங்கம் தான் பேக் பண்ண முடியாதுன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி செய்யலாம். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் மேபி அதுக்கு அதோட பின்னால் வந்து வேறு என்னாச்சும் இருக்கும். பட் இதுதான் வந்து மாற்றம் போகிறேன். பட் பெரிய சாதனை படிச்சுது
வயிற்றுல அடிச்சிட்டாங்க, சோறு வயது அதான் மடானி அரசாங்கம், மடானி உண்மை வயிற்றுல அடிச்சிட்டாங்க. இது பிராஸ் பூத்தே தெம்பாத்தானே காடை அடிச்சு இப்போ பிராஸ் இம்பார்ட் தான் நம்ம சாப்பிட்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இல்லை இது வந்து டேவிட், நம்ம வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக பேசுகிறப்ப வி பேஸ் ஆன் ஃபேக்ட்ஸ், நம்மகிட்ட இருக்கிற ஃபேக்ட்ஸ் வச்சு. ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பாயஸ் இருக்குது, நம்ம பாயஸ் இல்லை நம்ம எங்கேயும் சொல்லவே கிடையாது. பட் இதில் வந்து நான் வந்து பார்க்குறேன், கடந்த ஒரு 3 பாட்காஸ்ட்லேருந்து ஒருத்தர், அவங்க ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் சர்வனா, அவர் வந்து சத்யாலாமில் உள்ளவர், பயங்கரமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேட்டால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக எழுதுறாரு அவர், நம்ம ஃபுல்லாக படி நான் விட்டுறது, நீ கமெண்ட் போட்டேன்னா நமக்கு வந்து இன்ட்ராக்ஷன் கூட வரும், நமக்கு வியூ ஒன்று வரும், நீ பேசிட்டு போன்ட்டு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து சம்பளம் கிடைக்குது, உங்கள்கிட்ட அரசாங்கத்துக்கு பென்ஷன் கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வேணால் இதெல்லாம் நியாயப்படுத்தலாம். பட் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து அவங்க அனுபவிக்கிற கஷ்டம், அவங்களுடைய இந்த மாதிரி அரிசி 26 வெள்ளிக்கு அரிசி வாங்கின குடும்பம் வந்து இன்றைக்கி 40 வெள்ளிக்கு அரிசி வாங்கணும், 30 வெள்ளிக்கு அரிசி வாங்கணும்னா அவங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் 10 கிலோ அரிசி எத்தனை நாள் தாங்க முடியும்? ஒரு 5 பேர் ஃபேமிலினா வந்து ஒரு வாரம் 2 வாரம் தான். ஏன்னா 2 வேளை சாப்பிட்றவங்க, சில பேர் காலையில் போகிறப்ப சாப்பாடும் கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு மாதத்தில் அவங்களோட இது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் கூடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற விளைபொருள் விலைவாசியும் வந்து ஏறிக்கிட்டு போகிறப்ப அந்த பாதிப்பு வந்து மக்களோட வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் அன்வார் என்ன சொல்லுவார்னா, மகாகாயா ஒண்டி தான் அங்கே பாதிக்கிறாங்க. இதோ இப்போ கரண்ட் வேலை ஏறப்போ தான், கரண்ட் வேலை தான் அது செயின் அப்படியே ஏறும் பாருங்களேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வந்து இந்த ரைட் டைரக்ஷனில். இது பர்னாஸோட மொனோப்பலியை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைக்காமல் இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கிரைசிஸ் தான். இது வந்து ஒரு கிரைசிஸாக மெனிப்புலேஷன்லாம். people are being taken for right against, I mean by the most important Satish, நீ ஏன் வந்து பர்னாஸுக்கிட்ட 60 மில்லியன் வாங்கினேன், அதுதான் தென் அப்புறம் 30 மில்லியன் வாங்கினேன். இது வந்து கிளியராக தெரியுது, இது வந்து இது கைண்ட் ஆஃப் கரப்ஷனு. ஏன்னா நான் என்ன வேணா செய்வேன், நான் அரிசி இல்லாமல் ஆக்குவேன், இருக்குவேன், நான் பேக் பண்ணுவேன், அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. ஸோ இந்த காசை வச்சுக்கோ, ரொம்ப பேசாத. ஏன்னா சதீஷ் நீ சொல்கிற மாதிரி சதீஷ், ஒரு கிலோக்கு அவங்க வந்து குறைஞ்ச ஒரு எவ்வளோ சாப்பிட்றாங்க, ஒரு வச்சுக்க. இப்போ ஒரு கிலோ வந்து முன்ன வந்து 2 வெள்ளி 30 காசு, இப்போ வந்து 4 வெள்ளினா 1 வெள்ளி 70 காசு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. நெல்லி 182 ரிங்கேட் கிட்ட வருது, ரைட்டா? டிக்கா இல்லை சத்து லாப்பான் சத்து தூஜோ ஒரு வெள்ளி 1.5 வெள்ளி வச்சுக்கோமே. 1.5 வெள்ளி வச்சுன்னா ஒரு கிலோவுக்கு 10 கிலோவுக்கு 15 வெள்ளி, 100 கிலோவுக்கு 150 வெள்ளி. ஆமாம். இப்போ வந்து ஒரு டன் 1000 கிலோனா 1500 வெள்ளி. ஆமாம், 1500 வெள்ளி ஒரு டன்னுக்கு. இப்போ வச்சுக்கேன், ஒரு நாளைக்கு மலேசியாவில் வந்து எவரேஜ்லாம் அவனுங்க எவரேஜ் கணக்கு படி பார்த்தோன்னா 7 மில்லியன் டன் சாப்பிட்றாங்க. ஓவராலாக எல்லாமே மலேசியன்ஸ் எவரேஜ் அது. ஏன்னா இது ஒரு டேட்டாவில் இருந்தது. அப்போ நீ டைம்ஸ் பண்ணி பார்த்து, டைம்ஸ் 1.5 மில்லியன், ஐ மீன் 7,671 டன். ஓகே, per day 7 million kilo 7 ton டைம்ஸ் 7 டன் இல்லை 7 டன் மில்லியன் 7,000 டன் 7,671 டன் per day. அப்போனா 7.16 மில்லியன்லாம் டன்லாம். ஆமாம், டன் டைம்ஸ் பை 1500 ஒரு நாளைக்கு வந்து 11.5 மில்லியன். எஸ், ஓகே, 11,500,000. ஓகே, 11 மில்லியன் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னா பாரு. இப்போ வந்து நீ 23 வெள்ளி இருந்தது வந்து இன்னைக்கு 36 வெள்ளி விற்றனா, ஒரு 15 வெள்ளி உனக்கு வந்து அத்தா சாங்கினா இந்த லோக்கல் அரிசியை வந்து நீ வந்து ஒரு 15 ஐ மீன் 1500 வெள்ளி டிஃப்ரெண்ட் பார்த்தனா தண்ணுக்கு கிலோக்கே போகுமே. கிலோவுக்கு போனால் ஒரு வெள்ளி 1.5 வெள்ளி இல்லை சதீஷ், 23 வெள்ளிலேருந்து 40 வெள்ளி 36 வெள்ளி வச்சுக்கோமே. 23லேருந்து 36 வெள்ளிக்குன்னா எவ்வளோ ஆச்சு? 1.5 வெள்ளி இல்லையா? 1.5 வெள்ளி இல்லை, 2 வெள்ளி கிட்ட வருது. 2 வெள்ளி கூடலாம். 2 வெள்ளி இல்லை, 2 வெள்ளி வச்சுக்குமா எவரேஜ். எங்கே 2 வெள்ளி? ஏன்னா 2 வெள்ளினா வந்து 25 வெள்ளி தானே வரும். 2 வெள்ளி 80 காசு லோக்கல் தெம்பா. சரி, 25 வெள்ளி வச்சுக்கோமே. தெம்பா தானே 25 வெள்ளி. இப்போ இது வந்து 36 வெள்ளி விற்கிறான். 35 வெள்ளி வச்சுக்கோமே. 33 கூட இருக்கு. 35 வெள்ளி வச்சுக்கோமே. 35 எவரேஜ் பிரைஸ் 10 வெள்ளி. ஆமாம், 10 வெள்ளி ஒரு கிலோவுக்கு 10 வெள்ளி. சாரி 10 கிலோவுக்கு அப்போ 1 வெள்ளி, ரைட்டு, 1 வெள்ளி 10 கிலோ. தட் மீன்ஸ் 11 மில்லியன் ரிங்கிட்டு. அதில் பிராஸ் தம்பாத்தான் இருக்கும், லோக்கலில் இருக்கலாம். ஒரு 50% எடுத்தனா 5 மில்லியன் பர் டே லோக்கல் அரிசியை பேக் பண்ணி இம்போர்ட்டாக விற்றனா உனக்கு ஒரு நாளைக்கு, ஐ டோன்ட் நோ பர்னாஸா யார் சாப்பிட்றா நம்மளுக்கு சொல்ல வேணாம்,
பர்னாஸ்கில் தான் இருக்குது எல்லாம் கம்பெனி பேக்கேஜிங் பண்ணுறாங்க. 5 மில்லியன் ரிங்கெட் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அண்டர் 50 மில்லியன் ஒரு நாளைக்கு. நம்ம பேசுறது வந்து ஒரு நாளைக்கு. த மீன்ஸ் இது வந்து ஸ்மக்லிங் சொல்கிறதா, இது வந்து சிண்டிகேட் சொல்கிறதா, இது வந்து என்னன்னு சொல்றது தெரியல. பட் 60 மில்லியன் கொடுத்தோன்னே வாயை பற்றிட்டாங்க. ஆனால் 90 மில்லியன் கொடுத்தோன்னே 90 மில்லியன் டேவிட். ஆனால் அது போன வருஷம் 60 மில்லியன், இந்த வருஷம் 30 இல்லை, எடுத்தோடனே பதவி எடுத்தோடனே 60 மில்லியன், இப்போ ஒரு 30 மில்லியன். உனக்கு தெரியுமா இதில் லோக்கல் அரிசி இருக்குல்ல, லோக்கல் அரிசி லோக்கல் ப்ரொடியூஸ் பண்றது 70%, இம்போர்ட் 30%. இப்போ இந்த காலத்தில் எவ்வளோ தெரியுமா? 65% வந்து லோக்கல், 35% வந்து இம்போர்ட்ன்றாங்க. 35% இம்போர்ட், 65% லோக்கல். இப்போ நம்ம வந்து இந்த லோக்கல் வந்து 65% ஆச்சுன்னா நீ கணக்கு பண்ணி பாரு. 65% நான் சொல்கிறேன் எவ்வளோ எதுலன்னா, ஒரு நாளைக்கு 11 மில்லியன் கிடச்சிச்சின்னா அதில் வந்து நீ 65% எடுத்துட்டேன்னா அந்த காசு தான். இது வந்து என்ன தெரியுமா, அந்த மார்ஜின் சொல்கிறேன். எஸ்எஸ்டி சூப்பர் தெம்பாத்தானுக்கும் அதே தெம்பாத்தான் பிராஸ்புத்தே இம்போர்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். இந்த டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ தெரியுமா? ஒரு டன்னுக்கு வந்து 1000 எவ்வளோ சொன்னோம்? 1500. எஸ், ஒரு டன்னுக்கு 1500. 1500 கிட்ட ஒரு டன்னுக்கு. அப்போ நீ நினச்சிப்பாரு, அந்த 1500 நீ வந்து 11 டன்னு சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு. அதில் மலேசியாவில் அதில் வந்து 65% நீங்கள் ஒதுக்கணுன்னா அந்த பேலன்ஸ் தெப்பாத்தான் இருக்குல்ல, அந்த தெப்பாத்தானோட ப்ரைஸ் தான் அது. எங்கே போயிடுச்சு? பில்லியன் கணக்கில் எவனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுதான் இப்போ நீங்கள் இதை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த கணக்கை பார்த்தோமா, நீங்கள் சொல்கிற அந்த கணக்கை பார்த்தோமா, ஒரு வருஷத்துக்கு வந்து 1.8 பில்லியன் இதுலேருந்து வந்து அந்த நம்மளோட கணக்கு 1.8 பில்லியன். தென் இப்படி உண்மையாக இது நடந்துச்சுனால லோக்கல் அரிசியை வந்து இம்போர்ட் அரிசி 1 பில்லியன் வச்சுக்கோமே, 1 பில்லியனே வச்சுக்கோம், 1.5 பில்லியன் வச்சுக்கோமே. அப்படின்னா வந்து 700 மில்லியன். சைட் முக்தார் கொடுத்தது வந்து 60 மில்லியன் ஒரு வாட்டி, 30 மில்லியன் ஒரு வாட்டி, அவ்வளோதான். 700 மில்லியன்ல அத்தா சாங்கின். ஸோ கடத்தப்படுறது. ஸோ இது வந்து ஒரு பெரிய யூஸ் ஆஃப் மணியில். அது யாரும் பேச மாட்டாங்க மடானி அரசாங்கத்திலேருந்து. கேட்டால் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சு, 10,000 டன்னு வெள்ளத்தில் போச்சு எல்லாம். இல்லைனா வந்து அக்தா இல்லை நம்மளை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. வாட் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ் இது பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை காலங்காலமாக வந்து இந்த பிராஸ்புத்தே இந்த மலேசியாவில் இருந்திருக்கு. நம்ம எல்லாம் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். பட் இந்த மடானி அரசாங்கம் வந்த வேகத்தில், காலை எடுத்த வச்ச வேகத்தில் இந்த கிரைசிஸ் அது இந்த தில்லுமுள்ளு வேலை, இந்த சிண்டிகேட் சொல்றதா, இது ஒரு மாஃபியா சொல்றதா, என்ன அளவு சொல்றதே தெரியல. இது ஒரு பயங்கரமான ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்க முடியாம என்ன சொல்லுதுன்னா, அக்தா வரட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணுவோம், இன்னொரு 6 மாசத்துக்கு அவன் இன்னொரு 350 மில்லியன் இல்லை 700 மில்லியன் சாப்பிட்டுட்டோம், அது மட்டும் நம்ம பேசாம இருப்போம். ஏன்னா அவன் கொடுத்துட்டான் 90 மில்லியன் சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பெரிய ஸ்கேண்டல். இது ஸ்கேண்டல் தான் டேவிட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேண்டல் வந்து தொடர்ந்து வந்து மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. மினிஸ்டர் வந்து இதை டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. டிஃபைன் பண்ணல, அவர் ஆக்ட் இல்லை ஆக்ஷன் இல்லைனா அது டிஃபைன் தானே. இல்லை இது என்ன பண்ண முடியும்? ஆக்ட் இல்லை அரசாங்கம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா வந்து இது வந்து கத்தர் ஜாமீனான் மக்கானான். உன்னோட மினிஸ்ட்ரி பேரே வந்து ஃபுட் செக்யூரிட்டி, அண்ட் திஸ் இஸ் அஃபெக்டிங் த ஃபுட் செக்யூரிட்டி. ஆக்டில்லாம் சொல்ல முடியாது டேவிட். நமக்கு தெரியும் டேவிட், ஒரு அரசாங்கம் இருக்கிறப்ப அப்போ அதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? ஒருத்தனை வந்து தெரியுமா போகணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ஒரு படத்தில் வரும் பாருங்க, அரசாங்கம் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அவனை வந்து செய்யணும், அந்த வந்து இது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பவர் தெரியுங்களா, அந்த பவர் வந்து இருக்குது. பட் செய்கிற அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லைன்னா சம் ரீசன் எவ்வளோ கட்டு வருதுன்னு தெரியலையே. ரிப்போர்ட் பண்ணலாமா போலீஸில்? அதான் செய்யணும். ஏமாத்துறாங்க எங்களை. காணாம ஸ்கேம்ல அது ஸ்கேம் தான். இது ஸ்கேம், 100% ஸ்கேம். இது இல்லை, இந்த கணக்கு வழக்கு வந்து மேபி அக்யூரேட்டா இருக்காது, ரொம்ப அக்யூரேட்டா இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்பான்டனா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட அவரேஜான கணக்கு இருக்கு, டாட்டா ஓபன் டாட்டா. நான் ஏன் சொல்றேன்னா, நேத்து நடந்த பார்லிமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன், 70-30 நம்ம மலேசியாவோட இம்போர்ட் வந்து 30, லோக்கல் ப்ரொடியூஸ் வந்து 70 தான் வந்து மினிஸ்டர் சொன்னது. அப்போ இந்த வாட்டி வந்து அவர் இன்னொருத்தர் என்ன சொன்னார்ல, நான் அப்போ தான் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தேன், 65
35 இருக்குன்றாரு. அது யாரு சொன்னா? சைடான் கசே சொன்னார். அதெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா அப்பவும் பண்ணிடுவோன்றாரு. ப்ரைஸை வந்து அப்பவும் பண்ணுவோம், நீ சப்சிடியெல்லாம் கொடுக்கணும், அப்பவும் பண்ணுங்க, இன்னும் சீப் ஆயிரும். தட் மீன்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி இருந்தாலும் இதுக்கு அந்த 40 வெள்ளிக்கு கீழே அரிசி வராது. ஸோ அதால் வந்து நீங்கள் வந்து அப்பவும் பண்ணுங்க, ப்ரைஸை வந்து அப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோட் பண்ணுங்க, ஃப்ளோட் பண்ணிடுங்க ப்ரைஸ்ன்ட்டு. நீ ப்ரைஸை ஃப்ளோட் பண்ணிட்டா என்ன நடக்கும்னா இம்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்துடும். ஸோ அதால் வந்து இப்போ இருக்கிற 40லேருந்து இறங்குன்றாங்க. லோக்கல் அரிசி இதுவும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஒரு 30 ரிங்கேட்டுக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது இவனுக்கு வந்து செய்ய மாட்டானுங்க, உனக்கு காசை வாங்கிட்டானுங்க 90 மில்லியனு, இது நடக்காது, இந்த ஆக்ட்லாம் கொண்டு வரது பற்றிலாம் பேசாத, நீ வந்து ப்ரைஸை வந்து ஃப்ளோட்டிங் பண்ணிடுன்னு. இந்த ஃப்ளோட்டிங் பண்ணிட்டா என்ன நடக்கும்னா ஓப்பன் மார்க்கெட் ஆயிரும். ஸோ நீங்கள் தாய்லாண்ட்லேருந்து வந்து நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி எடுக்கலாம். நோ நீட் டு கோ டு பை த பர்னாஸ்ன்ட்டு அவர் அப்பவும் பண்ண ஒரு வழி சொல்கிறாங்களா. நான் வந்து அதை பாசிட்டிவாக பார்க்குறேன். சைடான் வந்து ஏன்னா சைடான் கசேம் வந்து அஃப்கோர்ஸ் அவர் அம்னோவில் இருந்தார், இப்போ வந்து பாஸ்டில் இருக்கார். சைடான் கசேம் வந்து ஒரு மந்திரி பிசாராக இருந்திருக்காரு, மினிஸ்டராக இருந்திருக்காரு. இஸ் நாட் ஸ்டூபிட். இன்னொன்று வந்து அவர் இருந்த மந்திரி பிசார் இருக்கிற இடம் வந்து பெர்லிஸில் இருந்தார். தென் அவரோட தம்பூன் தம்பூன் வந்து அவர் வீட்டு விட்டு வெளியாகணுன்னே, அவர் வீடு வச்சுக்கேன், அவர் வீட்டு விட்டு வெளியாகணுன்னு சுற்றி வயல் தான், தம்பூன்ன்ற இடம் சுற்றி வயல் தான். ஸோ அவருக்கு வந்து நல்ல அனுபவம் இருக்குது, இதை பற்றி நல்லா தெரியுது. ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா 35% இருக்கிற இம்போர்ட் 35% இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஐ மீன் இம்போர்ட்டை வந்து அப்போங்கில் இருக்குது, ஏன் லோக்கல் அரிசி நீ அப்போங்க பண்ண மாட்டேன்ட்டு அவர் சொல்கிற காரணம் வந்து மேபி உங்களுக்குலாம் எப்படி ஃபீல் பண்ணணும்னா, ஓ நாளைக்கு 35 வெள்ளிக்கு வந்துடும், ஆனால் இப்போ பிராஸ் புத்தேன்றது வந்து இஸ்திரியா ஆக போகுது, சிஜாரா அடி நீ டாலாம் சிஜாரா எப்போ அதோட தமா ரிவாயாட்னா எப்போ அவர் வந்து நம்ம புதைக்கப்பட்டது, எப்போ வந்து கர்மா இதெல்லாம் செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா மடானி அரசாங்கத்தில் தான் பிராஸ் தெம்பாத்தான் வந்து அழிக்கப்பட்டது. ஸோ அதால் வந்து இதுக்கு அந்தாண்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ரொம்ப கஷ்டம். 25 வெள்ளி அரிசி நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அட்லீஸ்ட் 40 வெள்ளி இருக்கிறதோட ஒரு 30 வெள்ளிக்கு கொண்டு வந்துடலாம், அப்பவும் பண்ணி விட்டுமா, ப்ரைஸை வந்து ஃப்ளோட்டிங்கில் விட்டுட்டுமான்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறார், ஃப்ளோட்டிங்கில் விட்டுட்டு வர்ற வருமானத்தை வந்து முடிஞ்சால் வயல் வச்சு நடத்துறவங்களுக்கு டைரெக்டாக கொடுங்க, அவங்களுக்கு வந்து 1800 ஏற்றி விடுங்கன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி என்ன நிலைமை பார்த்தேன்னா சதீஷ், இவங்க ஏன் பிராஸ் இந்த பசாவா படி சொல்கிறாங்களே, இந்த அது என்ன சொல்லுவாங்க, தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க, வயலில் வேலை செய்கிறவங்களோ வயலை வச்சு நடத்துகிறவங்களோ வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைஸை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு திட்டா பண்ணியிருக்கு, இவ்வளோ தான் ஒரு டன்னு, இவ்வளோ தான் ஒரு டன்னு பார்க்க போனால் மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை தெரியுமா. அவங்களுக்கு வந்து சப்சிடி மை ஒரு ப்ரைஸ் 1200 இப்போ 1500 வந்துருங்க, 1800 கேட்குறாங்க. ஏன் அவங்க கேட்குறதும் நியாயம். ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா, இங்கே தான் நீ பிராஸ் இவங்க இவங்க கொடுக்குற அரிசி தான் நீ வந்து இம்போர்ட் சொல்லி நீ பில்லியன் கணக்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க யாரோ ஒரு ஆள், அதுக்கு வந்து இவங்கள்ட்டே கொடுத்துட்டு போயிடலாமே. அதாவது அப்போ தான் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் பண்ணுவாங்க, வயல் இதில் வந்து பிஸ்னஸ் ஐ மீன் சாவா ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாடலில் சொல்கிறார். பார்க்க போனால் அட் த ஹேண்ட் பார்த்தோன்னா 25 வெள்ளிக்கு அரிசி இல்லை, அரிசி 40 வெள்ளியாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீ ஓப்பன் பண்ணு மார்க்கெட்டை, அப்போ தான் வந்து நெல் நடுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க, அது வந்து அந்த பிஸ்னஸ் சஸ்டெயினாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ அவர் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், மாட் சபு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து பராஸ் இம்போர்ட் வந்து இப்போ டன் வந்து 2000 வெள்ளி இருக்குது. ஸோ இப்போ வந்து 1800 வெள்ளி நம்ம வந்து இது வந்து இந்த ப்ரைஸ் வந்து நம்ம 1500 வைக்கிறோன்னா இது ஏறிக்கிட்டே போணுச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் இது இருக்குது, நம்மளும் சப்சிடிலாம் கொடுக்குறோம், அதெல்லாம் பண்ணுறோம், ஏன்னா அவங்களுக்கு கோஸ் பாஜா இருக்குது, மழை காலம் அதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஏறுறோம்னா ஒரு காலத்தில் வந்து 3000 வெள்ளி வரைக்கும் கூட வந்து நிற்கும். அப்போ பிராஸ் இம்போர்ட் வந்து 2000 வெள்ளி, பிராஸ் தானே யார் வாங்குவா, அப்போ பசாவாலாம் சாத்திட்டு தான் போவாங்க அப்படின்ற அவரோட ஆர்கியூமெண்ட்ல அது. ஸோ பட் என்ன கேட்டிங்கன்னா, பட் இப்போ யாரோ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, ஐ மீன் நடுவில் என்னமோ ஒன்று நடக்குது, அது மினிஸ்டர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ நான் நினைக்கிறேன் அரிசி வந்து நிறைய பேசிட வேண்டியது, அரிசி வந்தாலே ஒரு வாட்டியும் நீட்டான பேச்சா தான் இருக்கு. இல்லை ஏன்னா அது முக்கியமான சாப்பாடு மக்கள் எல்லாமே சாப்பிட்றது, எல்லாரும் மக்கள் ருச்சி உத்தாமா. ஸோ அதுதான் பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்மள கொஞ்ச நாள் என்ன நம்ம சொல்லுவாங்க, அரிசி சாப்பிட்ற இனிப்பு நீர் வந்துடும், அரிசியை வந்து சாப்பிடாதீங்க, அரிசினால தான் வந்து இனிப்பு நீர் வந்துடும், அதுதான் வந்து மெயின் கீழரு அப்படி இப்படின்னுவாங்க. பட் நம்மளோட தாத்தா பாட்டிலாம் வந்து 90 வயசு மகாதேர் அரிசி சாப்பிடாம வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் 100 சுச்ச வயசு எல்லாம் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு அவங்க செய்கிறது மறைக்கிறதுக்காக நினைக்கிறேன். பட் இதான் சதீஷ் நான் நினைக்கிறேன் அரிசி நிறைய பேசிட்டு இருந்தேன், நீ சொல்கிற மாதிரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேனே. ரொம்ப
அரை மணி நேரம் சரி, ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு அனாலிசிஸ் பாருங்கள். உங்களுக்கு என்ன சின்ன காமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சொன்னீங்க யாரோ ஒரு கவர்மெண்ட் 7 அவங்க ஒய்ஃப் வேலை செய்கிறாங்கன்ட்டு, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்களேன். ஏன்னா நீங்களும் தான் அரிசி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு கொண்டு நேராக மடானி சாப் பண்ணி அரிசி நேராக வீட்டுக்கு அனுப்ப கிடையாது, சொல்ல முடியாது. அந்த மாதிரி கிடைச்சாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்த தாங்குறாங்க. சரி சதீஷ், நம்ம அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். இப்போ தைப்பூசம் வந்து தான் முடிஞ்சிச்சு சதீஷ். தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. காலங்காலமாக இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்டி பினாங் தைப்பூசம் இந்த வாட்டி ரேடியோவில் பேசுவாங்க வரேன், ஒரு வித்தியாசமான தைப்பூசமாக அவ்வளோ கூட்டமாக. அதை வந்து வருஷம் அந்த கோமத்தை எத்தர் சொல்லுவாங்க வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கு. வருஷம் சொல்கிறது தான் அது வந்து அவங்களோட தொழில். அவங்க வேறு வழி இல்லை. இந்த வருஷம் நல்லா இருக்கு. போன வருஷம் ரேடியோ கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நல்லா இருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் அதை தான் சொல்ல போகிறீங்க, நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் அதான் சொல்ல போகிறீங்க. ஸோ அதுதான் வந்து ரேடியோ அந்த இடத்துல வந்து டிவியோ அதெல்லாம் அவங்க பேசுகிறதுக்கு. அதை விட்டுப்புட்டு உண்மை கதை யாரும் சொல்ல மாட்டாங்க பாரு. ஸோ தைப்பூசத்தில் வந்து இந்த முறை தைப்பூசம் வந்து நான் நினைக்கிறேன் பத்துகேஃபில் வந்து உண்மையாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க சதீஷ். அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு சொல்லணும். ஏன் நான் அதை சொல்லணும்னா சதீஷ், அஃப்கோர்ஸ் நீ தைப்பூசம் பார்த்தோன்னா கண்ட இஷ்யூ வரும். என்ன இஷ்யூ வரும்னு கடை வரிசை இஷ்யூ வரும். அப்புறம் வந்து இடம் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு வரும். பட் இந்த வருஷம் தைப்பூசத்தை பார்த்தேன். நம்ம பத்துகேஃப் பேசிடுவோமே, ஏன்னா மெயின் இம்பார்ட்டண்டான டெம்பிள். ஸோ அந்த கோயிலில் பார்த்தோன்னா வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. வழிபாட்டு நடத்துறதும் சரி, ஆத்தாங்கரையும் சரி, டாய்லெட்டும் சரி, நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸில் ரொம்ப பிரச்சனை நான் கேட்கல. எப்படின்னா இங்கே ஒரு முன்னா பார்த்தோன்னா அந்த கடை கொடுக்கலன்னா அது ஒரு கூட்டம் சத்தம் போடுவாங்க. அப்புறம் அது வந்து அப்படியே வைரல் ஆகும், இன்னும் வீடியோலாம் போட்டுக்கிட்டு ஓடும். பட் நான் இந்த வருஷம் எப்படி பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நடந்திருக்கு. மாரியம்மன் கோயிலேருந்து ரதம் வழியாகி நல்லபடியாக போயிட்டு சேர்ந்து, ரெண்டாவது மலையில் போயிட்டு சேர்ந்தாலும் சிறப்பாக சேர்ந்துருக்கு. நல்லா பெரிய கூட்டம், நல்லா தேங்காய் உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் தேங்காய்லாம் வந்து இந்த டைமில் வந்து ஒரு இஷ்யூவாக ஓடிடுச்சு. தேங்காய் விலை கூட, தேங்காய் வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நம்மளோட பினாங் சீஃப் மினிஸ்டர் அவர் சொன்னோன்னே அது வந்து ஒரு என்னன்னா அதில் விதவிதமான கருத்துக்கள் வந்துச்சு, ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. பட் சாமிக்கு செய்கிறவங்களும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க நேர்த்திக்கடன் அவங்க செய்கிறாங்க. நீ போய்ட்டு அதை குறைச்சிக்கோன்னு சொல்ல முடியாது. அதே இது நீங்கள் தேங்காவை சொல்கிறீங்க. பட்டாசு வந்து ஒரு பெரிய நியூசன்ஸாக இருந்துச்சு. ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? பட்டாசு வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே கொஞ்சம் அளவாக உடைங்க, 2-3 மணி வரைக்கும் வெடிக்காதீங்க. இது ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்கு. என்வாயர்மெண்ட் ப்ராப்ளமு, புகை, சின்ன பிள்ளைங்க தூங்க முடியல, வயசானவங்க தூங்க முடியல, ஹாஸ்பிட்டல் ஏரியாலலாம் வந்து வெடிக்காதீங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அது எப்படி வந்து நாங்கள் தேங்காய் உடைக்கிறதோ அப்படின்னு நான் வந்து தேங்காய் உள்ள நீங்கள் டன் கணக்கில் உடைக்கணும்னு நான் சொல்லலை. எனக்கும் அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. நீங்கள் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போயிடலான்ட்டு அது ஏன் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? உங்கள் சமுதாயத்துக்கு வந்து நீ போய்ட்டு முதல்ல அட்வைஸ் பண்ணுங்கள். உடவே இடிஸ் நீ நான் என்ன சொல்கிறேன்னா, அதை நான் சொல்லலாம். நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்து, நான் சொல்லலாம் ஒரு தேங்காய் உடைங்கப்பா போதும், முருகன் என்ன உங்கள்கிட்ட கேட்டார் 1000 தேங்காய். நான் சொல்கிறது வேறு, நீ ஏறது சொல்கிறதுக்கு தேங்காவை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட வந்து பட்டாசு வெடிக்காதீங்க, சைனீஸ் நியூ இயர்க்கெல்லாம் பட்டாசை பேன் பண்ணுங்கன்னா சும்மா இருப்பீங்களா? ஸோ ஐ திங்க் அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் டிவி. இதில் வந்து நீங்கள் எல்லாமே இனவாதமாக கொண்டு போகிறீங்க. அவனுங்க எல்லாமே இனவாதமாக தான் பார்க்குறானுங்க. அவங்க வந்து சத்தம் இல்லாமல் அந்த இனவாதம் நாங்கள் வந்து கேட்டால் வந்து நான்மலைன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிறானுங்க எல்லாத்தையும். ஸோ நம்ம இதை பற்றி பேசுறது வந்து உங்களுக்கு இனவாதமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படி இனவாதிகளாகவே எங்களை எடுத்துக்கிட்டா கூட we don't care. பிகாஸ் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நமக்குன்னு வந்து ஒரு அடிப்படை சரி நமக்குன்னு வந்து ஒரு இது இருக்குது, என்ன சொல்லுவாங்க, ஒரு அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு நமக்கு பிரித்து பார்த்துக்க தெரியும். ஸோ தைப்பூசத்துக்கு வரும் டிவி. தைப்பூசம் வந்து இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி தேங்காய் உடைக்கிறது இப்படி சொன்னாங்க. இந்த கூட்டம் வந்து அங்கே 1.5 மில்லியனு, இங்கே வந்து 700, எப்பயும் 1 மில்லியன் வரும்னாங்க. இந்த வாட்டி 700,000றாங்க. ஆனால் நான் பார்த்தது வந்து சரியான கூட்டம் தான். பினாங்லேயும் கூட்டம் தான். ஆனால் இப்போ பத்துகேஃப் வந்து நடக்க முடியாமல் மணிக்கணக்கில் படியில் நிற்கிறாங்க. எப்படி அந்த வெயிலில் நிற்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இவென்ச்சுவலி எல்லாருக்கிட்டையும் இருக்கிற கேள்வி வந்து, தைப்பூசத்துக்கு வந்து இவங்க சேர்ற கூட்டம் இவங்க சொல்கிற கணக்கு 1.5 மில்லியன், இங்கே 700,000, இதிலே 2.2 மில்லியன் ஆச்சு. இதில் வந்து ஒரு 700,000 இது ஈப்போல, அப்புறம் ஜோஹோரு, சுங்கைப்பட்டாணி, இதெல்லாம் வந்து 4 மில்லியனுக்கு மேலே வருது.
அண்டாண்ட வந்து வராதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 5 மில்லியன்ட்டு வருமே. ஸோ எப்படி வந்து இந்த கணக்கை வந்து 5 வராதவங்கன்னா மற்ற மதத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் சேர்த்தா 5 மில்லியன் வந்துடும். எப்படி வந்து நீங்கள் வந்து இது 7% தான் நம்மளுடைய மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சதீஷ், நம்ம இது வந்து தைப்பூசத்துக்கு என் பத்துகேஃப் கோயிலுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, பினாங்க்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, ஜொஹோரில் இத்தனை பேர் வந்திருக்காங்க, ஈப்போவில் வந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய முருக கோயிலுக்கு எல்லா முருக கோயிலும் செய்வாங்க பாரு தைப்பூச சிறப்பாக. டிபெண்ட்ஸ் ஆன் த பப்ளிசிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா நான் என்ன நினைக்கிறேன், என்ன என்னோட தாட்னா அந்த அன்னைக்கு இப்போ வச்சுக்க அந்த கணக்கு எடுக்கும் போது பிக்ஸான டே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ராஃப்லி எஸ்டிமேஷன் பண்ணலாம். அந்த ராஃப்லி எஸ்டிமேஷன் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணி அப்படி அவங்க சொன்னாங்கன்னா வந்து 4 மில்லியன் பேர்னா தட் சம்திங் ராங். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, மேபி இங்கே உள்ளவங்க வந்துட்டு பார்த்துட்டு ஆன் த வே போய்ட்டு இன்னைக்கு மொதல் நாள் வந்து இங்கே வந்துட்டு மறுநாள் வந்து எஸ்பிக்கு போவாங்க. அங்கே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இதுக்கு போயிட்டு பத்துகேஃப் போயிட்டு அவங்க நேற்று கடை முடிச்சுட்டு பினாங்க்கு வந்து தைப்பூசத்தை பார்க்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவங்க எப்படி அதை எடுக்கிறாங்க, மேபி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வரும். பக்தர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்களோட அந்த அர்ச்சனை ரெசிப்டே தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் பக்தர்கள் வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அதை எஸ்டிமேட் பண்ணி அவங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்கன்னா ராஃப்லி எஸ்டிமேஷன் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஸோ அதை மீறி பார்க்கறதுக்காக வந்தவங்க சாமிலாம் கும்பல பரவாயில்ல, நம்ம இந்த வாட்டி நேர்த்தி கடை ஒன்றும் இல்லை, பட் தைப்பூசத்துக்கு போயிட்டு வருவோம்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கை வச்சு பார்க்கலாம். பட் இது வந்து வருஷம் சொல்கிறது தான். இது யார் இதை பேசுகிறான்னு பார்த்தோன்னா, இந்த ரெப்போர்ட்டர்ஸு, இந்த டிவி ரெப்போர்ட்டர்ஸோ இந்த கமெண்டேட்டர் இவங்க தான் வந்து சும்மாச்சும் இப்படி ஒரு கணக்கு எடுத்து விடுறது, இங்கே எத்தனை மில்லியன் அங்கே எத்தனை மில்லியன். பட் நம்மளுக்கும் வந்து ஒரு எஸ்டிமேஷன் பார்க்க முடியாது. பட் பினாங்கில் வந்து நீ பார்த்தனா சதீஷ், பினாங்கில் வந்து அஃப்கோர்ஸ்லாம் பினாங் மற்ற இடமும் தைப்பூசம் வந்து அந்த நாள் இருக்குது. நாள்லேருந்து வந்து அந்த ரதம் வழியாவன் நாள்லேருந்து தான் ஆரம்பம் வரேன். அந்த ராத்திரி வந்து உண்மையாக ஆள் நிறையா இருக்கும் அந்த விடி அந்த காலில். ஏன்னா அது வந்து பால் கூட தான் டைம் ஓப்பன் பண்ணிடுவோம். அதுதான் பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். 7 மணி சம்திங் ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் 7 மணி வரைக்கும் இருக்கும். அதோட 7 மணி மட்டும் இருக்கும். அப்புறம் ராத்திரி ஒரு 11-12 மணிக்கு சொல்லிடுவாங்க, மேலேருந்து வராதிங்க, நம்ம முடிச்சு இதோட முடியுது. அது தைப்பூசம் அன்னைக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த டைம் தான் பிக்கான டைம் பெறேன் அந்த டைமில். ஸோ நம்ம அந்த ரொம்ப டீட்டெயிலாக போய்ட்டு இது இவ்வளோ இருக்குமா அப்படி சொல்கிறதோட, அந்த கணக்கை பற்றி சொல்கிறதோட, பட் நம்ம இந்த தைப்பூசத்தை பற்றி நல்லா பேசலாம். இந்த வாட்டி தைப்பூசில் வந்து பத்துகேஃப்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பினாங்க போகிறோமே. பத்துகேஃபில் பார்த்தோன்னா ஒரு 100,000 பேருக்கு இலை சாப்பாடு போட்டிருக்காங்க. 100,000 பேருக்கு பெரிய விஷயம். பத்துகேஃப் கோயில் மேனேஜ்மெண்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ அதே வேலையில் பார்த்தோன்னா நிறையா பேர் சாப்பாட்டு வந்தவங்களுக்கு அவங்களோட செலவில் செஞ்சுருக்காங்க. ஆமாம், அவங்க செலவில். ஸோ அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு சாமி கும்பிட போனவங்களும் அந்த முருகரை அர்ச்சனை பண்ணுறதுக்கும் பார்க்கறதுக்கு தைப்பூசம் கலந்துக்கிட்டவங்க எல்லாமே யாரும் பசியாக வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கு. எங்கெல்லாம் அதுதான் வந்து ஒரு பியூட்டியே. எல்லாம் வந்து காவிரி எண்ணி பார்த்தோன்னா குறவாக தான் இருக்கும், அந்த வேண்டுதலை பார்த்தா குறவாக இருக்கும். பட் அன்னதானம் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த இந்து சமயத்தில் தைப்பூசத்தில் இந்த தமிழர் வாழ்வியல் வந்து உணவு விருந்தோம்பல் பண்ணுறது அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நான் ஈவன் பிள்ளைங்களை பார்த்தோன்னா எல்லாம் பந்தலையும் சாப்பாடு இருக்கும். எங்கே சாப்பாடு இருந்தாலும் அங்கே ஆளுங்க கியூவில் நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஸோ விதவிதமான சாப்பாடு பார்த்தேன். ஸோ அந்த பத்துகேஃப் தைப்பூசம் முடிச்சு பினாங்க வருவோமே, பினாங்கில் வந்து விதவிதமான சாப்பாட்டை பார்த்தோம். இட்லி போடுறாங்க, பீவன் பரட்டுறாங்க, ரொட்டி வச்சு கறி ஊற்றி கொடுக்குறாங்க. அதான் ஃபேமஸ். கியூ ஆச்சு. நானும் சாப்பிடலாம் நினச்சி தபலைலா கியூ வந்து வெரி லாங். ஸோ அந்த மாதிரி சாப்பாடுகள் வந்து பஞ்சம் இல்லாமல் தைப்பூசத்தில் சாப்பாடு எல்லாம் சிறப்பாக போணுச்சு. சில கட்டத்தில் நான் பார்த்தேன் மியூசிக் இல்லாமல் இருந்துச்சு. பந்தல்லாம் நினைக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா என்னன்னு தெரியல. பட் அவ்வளோ பெரிய சத்தம்லாம் எங்கேயும் இல்லை. யாரும் சொல்கிறீங்களா பின்னாங்கள ஆடிக்கிட்டு 10-11 o'clockலாம் வந்து சத்தம் இல்லாமல் இருந்துச்சு. நார்மலாக வந்து ஒரு டிஸ்கோமே ஓடும் பாரு சத்தம். ஒரு சைட் பாதி ப்ரௌன் ரோட்டுக்கு இருந்தாண்ட நீ பார்த்தோன்னா அது வந்து சொந்த ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க, இந்த சைட் வந்து இது போட்டிருப்பாங்க. ஸோ பட் இருந்தாலும் வந்து நோ பேட் இன்சிடென்ட். 1-2 இன்சிடென்ட் இருந்திருக்கும். அது நார்மலாக எத்தனை பேர் ஒரு 500,000 பேர் ஒன்றா சேர்றாங்கன்னா அதில் வந்து நான் ஏசில் ஒருத்தனை குத்தலை ஒருத்தனை அடிக்கலைன்னா அது வந்து மேஜர் இன்சிடென்ட் இல்லை. பட்
வந்து அது எப்படி இல்லாம இருக்கும்? 9 பேர் தான் பிணையங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு சண்டை அதெல்லாம் கிடையாது, நான் கேள்விப்படலை. சின்ன சின்ன ஐ திங்க் கை கலப்பா இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளா என்னன்னு தெரியல. 9 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு யாரும் சார்ஜ் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ விட்டுட்டு இருக்காங்க. விதவிதமாக ரகம் மனசன் இருக்காங்க. நம்மளுக்கே தெரியும், 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் நம்ம இந்த பப்ளிக் லைஃப்ல இருக்கோம். நம்ம எவ்வளோ செஞ்சுருப்போம், அவனே நம்ம மேலே குறை சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 5 லட்சம் பேர் ஒன்றா சேரும் போது விதவிதமான ராகங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து இது வந்து ஐசோலேட்டடாக தான் நம்ம ஐசோலேட்டடாக தான் சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னே உள்ள தைப்பூசம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே உள்ள தைப்பூசம் போனால் கத்தி எடுத்து ஒட்டிக்குவாங்க, யாருக்கும் போட்டு குத்திடுவாங்க, கத்தியில் போத்தல் உள்ள குத்திடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ மாறி இருக்கு, நிறைய மாறி இருக்கு. ஸோ அதை நான் வந்து நல்ல ஒரு இதாக தான் பார்க்குறேன். ஓகே சதீஷ், இப்போ வந்து எனக்கு தெரியும், நான் வந்து டாபிக் வரேன், நீ ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கேன். ஓகே சதீஷ், தைப்பூசம் வருஷம் நடக்கும்போது பினாங்கில் பட் கேரளில் வந்து நார்மலாக வந்து முன்ன நஜீப் போவார், அவர் ஸ்பீச் பண்ணுவார், அது ஒரு டைம் வச்சுருப்பாங்க அதுக்கு. ஸோ இந்த முறை வந்து நான் வந்து அதை சரியாக பார்க்கல, ஒரே ஒரு ஸ்பீச் தான் பார்த்தேன். டாக்டர் சரவணன் பேசிக்கிட்டு இருந்தார். பட் அதே மாதிரி பினாங்கில் பார்த்தோன்னா ஈவினிங் வந்து அஃப்கோர்ஸ்லாம் சீஃப் மினிஸ்டர் வருவார். சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பீச் இருக்கும், சேர்மேன் பேசுவார், சீஃப் மினிஸ்டர் பேசுவார். பட் பார்ப்பாங்க, யாராச்சும் ஒரு முக்கியமான கெஸ்ட் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வழக்கமாக நடக்கிறது பாரு, கோயிலுக்கு அடி கீழே அந்த ஆஃபீஸ் மனுக்கு நடக்கும் அடிவாரத்தில். பட் இந்த வாட்டி வந்து ஃபியூ திங்ஸ் சதீஷ் நான் ஹைலைட் பண்ணோம். ஒன்று வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, அனௌன்ஸ்லாம் அது இப்போ வந்து கேபிள் கார் செய்கிறாங்களே அந்த கம்பெனி, பினாங் ஹீலுக்கு போகிறதுக்கு கேபிள் கார் செய்கிறாங்க. ரொம்ப தொலைவில் இருந்துட்டு அந்த கோயிலேருந்து நினைக்கிறேன் ஒரு 500 மீட்டருக்கு அந்தாண்டு தான் வந்து அதோட மெயினான கேபிள் காரோட இடம் லொக்கேஷனு, அங்கேருந்து தான் போகுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இஸ் அபவுட் 100 மில்லியன் ப்ராஜெக்ட். ஸோ அதால் வந்து அந்த ஒரு இந்தியன் சம்மந்தப்பட்டிருக்காரு அதில், ஒரு டத்தோஸ்ரீ நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து அவரை பார்க்க போனால் பாவம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நீ இதை செய்றியா, நீ இதையும் செஞ்சு கொடுத்துரு, நீனே யோசிச்சு பாரு எப்படி செய்யணுன்ட்டு அவங்க தலையில் ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் சீஃப் மினிஸ்டர் கேட்கும் போது, முன்ன வந்து அரசாங்கம் வேறையாக இருக்கும் போது வேறு, பட் 2 அரசாங்கம் ஃபெடரல் வந்து ஒன்றா இருக்கிற வச்சு நோ சாய்ஸ்லாம் அந்த கம்பெனிக்கு தலையாட்டிக்க வேண்டியதான். நம்மளோட உத்தவங்கலேருந்து ஒரு 4 to 6 மில்லியன் வந்து அலோகேட் பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்ட்டு. ஸோ ஓகேலாம் அட் த ஹேண்ட் நம்ம அது சாத்தியமாக ஆகுமா என்னன்னு தெரில, பட் கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் ஓடுது பாரு, அந்த கேபிள் கார் டு த என்ன சொல்லுவாங்க புக்கே பிண்டராக போகிறது. ஸோ த மீன்ஸ் அங்கே ஓடுதுன்னா இங்கே அது வச்சுக்க அது வந்து ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட் ஆனிச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து அந்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டும் ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பேரலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் செய்கிறேன்னா அதுக்கு அவ்வளோதான், பட் பேரலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. த மீன்ஸ் வரப்போகிற இன்னும் 1-2 இயர்ஸில் மேபி தேர் இஸ் அ புது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேலே கொண்டு போகிறதுக்கு. இந்த வயசானவங்களோ இந்த மேலே போய்ட்டு முருகரை வந்து நேராக மேலே போய் மேற்கோயிலில் போய் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அது ஒன்று அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். பட் நார்மலாக வந்து அது வந்து சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட். பட் நார்மலாக வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுவார்னா, ஒரு அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 300,000 to 200,000 வந்து கோயிலுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கோயில் வந்து பாட்கியில் இருக்குது. ஸோ அந்த கோயில் வந்து அந்த மேனேஜ் பண்ணுறதுக்காக தைப்பூசத்தை மேனேஜ் மேனேஜ் பண்ண ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அது இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸ்பீச்சில் பார்க்குறது இல்லை ஸ்பீச்சில் இல்லை, பட் மேபி அவுட் ஆஃப் ஸ்பீச் சொன்னதில்ல, பட் இல்லை அது இல்லை. பட் இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வாட்டி தைப்பூசம் பினாங் தைப்பூசத்துக்கு வந்து ஆஃப்டர் இந்தியன்ஸ்லாம் வந்து நாட் ஹாப்பி வித் கரண்ட் கவர்மெண்ட், வந்து நாட் ஹாப்பி வித் கரண்ட் கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் எம்பிஎஸ் வந்து மக்கள் மேலே ஆதங்கமாக இருக்காங்க. ஸோ அதால் வந்து இந்த வாட்டி வந்து வேற மாதிரி பார்த்தேன். எப்படி பார்த்தோன்னா, மினிஸ்டரே ஒரு 2 மினிஸ்டர் வந்திருந்தாங்க, டெபுட்டி மினிஸ்டர் வந்திருந்தாங்க, தென் எஸ்கோ இருந்தார், அஃப்கோர்ஸ்லாம் பினாங் எஸ்கோ அண்ட் சீஃப் மினிஸ்டர். டிசிஎம் வரல, டிசிஎம் இருந்தாரா இல்லையே தெரியலையா, நான் பார்க்கல. இல்லை அதெல்லாம் டிசிஎம் பரவாயில்ல, அவர் விட்டுருமா, அவர் பேசலாம் போட்டாங்க. ஸோ இல்லை எப்படி வருவார், அவர் வந்தாலும் 3 பேர் ஆச்சு அவங்க குடும்பத்திலே, எல்லாரும் அங்கே இருப்பாங்க, 3 பேர் இருக்காங்க பாரு. ஒன்று டிசிஎம் வந்து ஜப்தீப் சிங், தலைவர், மந்திரி வந்து கோபிந்த் சிங், கர்பால் சிங் மோகன் தான்,
அப்புறம் பீரோ இந்தியா டிஏபியோட பீரோ இந்தியா தலைவர் வந்து கர்பாசிங் மாவன் தான், ராம் கர்பால். இந்த 3 பேர் அது நியாயம் இல்லை தானே. அதாவது அவருக்கே உங்கள் மனசு ஒரு அச்சமாக இருக்கும், வந்தாரா என்னன்னு தெரில, போட்ட சைடில் அவர் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த பினாங் பாலிடிக்ஸில் இந்தியன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு பர்சன். இந்தியன்ஸுக்கு நம்ம தைப்பூசத்தை பற்றி பேசும்போது அவர் பேசி ஒன்றும் இல்லை. அவர் டிசிஎம் வந்து முன்ன உள்ள டிசிஎம் வேறு, இப்போ உள்ள டிசிஎம் வேறு, தோத்தில் டிஃப்ரெண்ட் வேறு. சரி சதீஷ், அது இருந்துச்சு. பட்டு நான் வந்து ஸ்பீச் கேட்டிருந்தேன். பெரிய தலைவர் அவன் தான், ராயர். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இந்த வாட்டி வந்து அவர் எப்படி பேசுனாரோ அது பாரு, அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சில் அது நார்மலாக வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச் பண்ண மாட்டாங்க, பரவாயில்ல எடுத்துக்குமா, அவங்க ஆட்சி தானே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியர்களுக்கு தலைவர் வந்து கோபிந்த் சிங்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அவர் பிரதிநிதி, இந்தியன்களுக்கு பிரதிநிதியா. ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அவர் இந்தியனுக்கு உண்மையாக இந்தியன் சொல்கிற, அதே வந்து மலேசியன்ஸுக்கு அவங்க வந்து ஒரு பிரதிநிதினா அது வேறு, அது சொல்ல முடியாது பாரு, ஏன்னா அந்த கான்ஃப்ளிக் இருக்கும். அதே இந்தியனுக்கு சொல்லிட்டாரு. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, அவரோட ஐசியில் வந்து எனக்கு போட்டிருக்கோம் கத்ரோனான் இந்தியான்ட்டு, பிறந்த சுறாவில் உனக்கும் போட்டிருக்கோம் கத்ரோனான் இந்தியான்ட்டு, எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். சில பேருக்கு வந்து அதை ஃபைட் பண்ணி தமிழ்னு போட்டு வச்சுருப்பாங்க, கத்ரோனான் அதை ஃபைட் பண்ணுவாங்களா. பட் இந்தியா தான் வந்து காமன். ஆனால் அவருக்கு அது கோபிந்த் சிங்கோட பிறந்த சூறால என்ன போட்டிருக்குன்னு தான் கேட்டேன். அதுதான் நம்ம கேட்டுக்கிட்டு தான் கேட்டோம். அது இந்தியா போட்டிருக்கா, ஏன்னா நீ இந்தியாவோட பிரதிநிதின்ற. ஏன்னா இன்னொருத்தர் உட்காந்துருந்தாரு ஸ்டீவன் சீம், அவரும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்தியன்ஸுக்கு வந்து. இப்போ ஏன்னா அந்த மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ வந்து சுப்பிரமணியம் இப்போ அவர் கீழே போயிடுச்சு. அது வந்து சுப்பிரமணியம் வந்து அஃப்கோர்ஸ் ஒரே வாட்டி வந்து சபாக்காரன் கொடுத்துருக்காங்க ஸ்ராவாக்காருக்கு. அதுக்கு முன்ன வந்து சுப்பிரமணியம், டாக்டர் ஸ்ரீ சரவணன், சீனர் வந்திருக்காரு. நம்ம கிருஜாராயா இல்லாம கிருஜாராயா நமக்கிட்ட இது போச்சு. நார்மலாக வந்து இந்த சுப்பிரமணியம் வந்து இந்தியன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்படி தான் வந்து சிவகுமார்லாம் இருந்தார். பட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டீவன் சிங் போட்டோன்னா அவருக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ்லாம், இது வந்து இந்தியன்ஸோட இதுலேருந்து எடுத்தது, உண்மையான தமிழ் பேச இந்தியன்ஸ் எல்லாம் எடுத்தது. ஸோ அதனால் வந்து நான் என்னாச்சு இந்தியன்ஸ் வேணும்ன்ட்டு அவர் வந்து கசுமான்னு சொல்லி சுப்பிரமணியம் மூலியமாக 3 இடத்துல வந்து கெனப்பிலாம் பெருசாக போட்டு ஃபெசிலிட்டிஸ் வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, மெடிக்கல் செக்அப் பண்ணுறதுக்கெலாம் செஞ்சு கொடுத்துருந்தாரு. எங்கே பினாங்லேயும் செஞ்சார், ஈப்போலையும் செஞ்சுருக்காரா எனக்கு தெரியல, பத்துகேஃப்லையும் செஞ்சுருக்காரு சதீஷ். அவர் என்னன்னா மனசில் இடம் பிடிக்கிறார் இந்தியன்ஸ் மனசில். அவர் இந்தியன்ஸே இல்லை, அவர் புத்து வச்சினாலா அங்கே கற்றுணும் நான். பட் இவர் வந்து இவருக்கும் அவருக்கும் ஒரு போட்டிமை. ஸோ இவர் வந்து அழுத்தமாக சொல்கிறாரு, யாரு உனக்கு வந்து தகுதி இல்லை, நான் தான் இந்தியன் தலைவர் சொல்ல வேண்டியதானே, நீ இந்தியன் தானே உண்மையா, ஏதான் நீ தமிழில் பேசுகிற எல்லாம் பேசுகிற, நீ உனக்கு அது கூட சொல்கிறதுக்கு வக்கு இல்லை. இன்னொருத்தர காமிக்கிற வேற இடத்துக்காரன, இவன் தான் வந்து நம்மளோட இந்தியா தலைவர். என்ன சதீஷ் மானகட்ட பழப்பு இது? அதுவும் ஒரு இந்தியன்ஸ் இருக்கிற மில்லியனுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க 700,000 வந்திருக்காங்க, 1 மில்லியன் பேர் வந்திருக்காங்கன்ட்டு. நீ மைக்கில் பேசும்போது எல்லா காதலையும் விளங்கி இருக்கும். நீ போயிட்டு சொல்லும் போது நீ சொல்ற நீ ஒரு எம்பி, நான் இந்தியன் தலைவர் ஆகக்கூடாதான், உனக்கு அந்த ஒரு இது கூட இல்லை பாரு. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு இது சொல்றது கூட ஒரு லீடர்ஷிப் இல்லாத என்ன பொழப்பு சதீஷ் இது? சரி, அது அப்படியே போவோமா சதீஷ்? அதில் வர அந்த ஸ்டீவனை வந்து ஒரு அவமானப்படுத்துறமை அது ரொம்ப ஆப்வியஸாக வந்து தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, டேவிட் ஸ்டீவனை வச்சுக்கிட்டே அந்த ஸ்டீவன் சிங் மினிஸ்டர் whatever it is இஸ் கேபினட் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கீங்க, அவருக்குள்ள மரியாதை வந்து கொடுக்கணும். ஐ மீன் நான் வந்து ஐ எம் நாட் டேக்கிங் சைட். கோபிந்த் சிங்க்கு வந்து நீங்கள் வந்து மரியாதை கொடுத்தீங்க, அது ஓகே. கோபிந்த் சிங் வந்து இவர் வந்து எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அவர் என்ன உதவி செஞ்சாரு கேளுங்க. அந்த உதவி கேட்டிங்கன்னா பயங்கரமான உதவி. மேலே மலை கோயிலில் வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறத வந்து கீழே ஸ்க்ரீன் வச்சு காட்டினாங்க. அது கூட இவங்களுக்கு வக்கில்லைன்னு செய்யுது. ஸோ அதை வந்து செஞ்சிட்டாங்களாம் அவங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய சாதனை. அது வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அப்படின்ட்டு. பட் இதே நேரத்தில் நம்ம ஸ்டீவன் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவருடைய அந்த மலேசியன் இந்தியன் ஸ்கில் இனிஷியேட்டிவ் இது இருக்குல்ல, அதன் மூலமா ஒரு வாலண்டியர் குரூப் வச்சு அவங்க ஒரு பெரிய ஒரு பந்தல் போட்டிருந்தாங்க. இது பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இது இந்த கோயில் பக்கத்து இல்லை, நம்ம சுந்தரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கோயிலை போட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு இது பண்ணாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க, ஒரு டீமாக இருந்துட்டு. ஐ மீன் நிறைய அவரோட படம் நிறைய இடத்துல இருந்துச்சு. பட் அந்த ஸ்பீச்சின்னு வரப்போ கோபினை நீ கூப்பிட்டு மேலே கூப்பிட்டு மரியாதை பண்ணுற, கோபினை கூப்பிட்டு பேச வைக்கிற, அதில் ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை வந்து வெரி ஷார்ப்பாக, இவர் வந்திருக்காரு, தைப்பூசத்துக்கு வந்திருக்காரு, இதெல்லாம் செஞ்சுருக்காரு, ஆனால் கோயிலுக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்ல, கோயிலுக்கு எதுவும் கொடுக்கல.
தைப்பூசத்தில் மினிஸ்ட்ரியோட பணத்தை வச்சு அவங்க சில இந்தியன்ஸுக்கான பெனிஃபிட்டான இதை வந்து செய்கிறாங்க. ஸோ ஐ மே நாட் அக்ரி, எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. நீ வந்து இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குது ஸ்டீவன் செய்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் தி திங் இஸ், உன் சொந்த கட்சிக்காரன், நான் சொல்லலாம் நான் எதிர்கட்சிக்காரன், உன் சொந்த கட்சிக்காரன், உன்னோட சொந்த இது வந்து என்ன சொல்லுவாங்க, உன்னோட சொந்த கட்சியில் உள்ள அமைச்சர் அவர் அவமானப்படுத்துறதுக்கு தைப்பூசத்துக்கு இவர் வந்து எதுவும் செய்யலை, வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படி அதை அவமானப்படுத்துறது, அவரை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன காரணம் அவமானப்படுத்தாது? சிம்பிள் டிபேட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பினாங்கில் நடந்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, கடந்த பினாங் தேர்தலில் வந்து இவர் கடைசி இடம் 15வது, குவானிங் கேங்கில் இருந்தால் மொத்தம் 4 பேர் தான் வந்திருக்காங்க உள்ளுக்கு மொத்தது, எல்லாம் வந்து சாப்பு. ஸோ எல்லாம் ஸ்டீவன் சீமுக்கு போய் இவரை தானே வந்து துணைத் தலைவராக நாமினேட் பண்ணாங்க. துணைத் தலைவரில் தான் தூத்துருக்காரு அவர். 2 ஓட்டு தானே, 2 ஓட்டா 3 ஓட்டு தானே கிடச்சிருக்கு அவரோட. ஸோ அதான் அந்த கடுப்புலாம் இருக்குல்ல. ஸோ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குவானிங்க்கு எதிரான டீமு. குவானிங் வந்துருதான், குவானிங்க்கு நீ கொடுக்குற மரியாதை, இவர் ஃபார்மர் சிஎம் இதெல்லாம் whatever it is a cabinet minister and he is representing the government of Malaysia. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அந்த சமமான மரியாதை கோவிந்த் சிங்க்கு என்ன மரியாதைனா உனக்கும். ஃபெடரல் மினிஸ்டர் வந்து நான் நினைக்கிறேன் நம்ம இருந்த வரைக்கும் ஃபெடரல் மினிஸ்டர் யாரும் தைப்பூசத்துக்கு வந்தது கிடையாது, வந்ததில்லை. 1 வருஷம் தான் குவானிங் கூட வரல. இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வரல. கடைசியாக நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகிறப்ப தான் குவானிங் வந்தோடனே தென் வி ஜஸ்ட் இன்வைட்டட் ஹிம் அண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார்லாம். ஸோ இது வந்து நடந்தது வந்து ஐ திங்க் 2019 தைப்பூசல் நடந்தது. இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது வந்து இவ்வளோதான். ஸோ அந்த மரியாதையை வந்து கொடுக்கணும், அவமானப்படுத்தக்கூடாது. உங்களோட சொந்த கட்சி பிரச்சனை, உனக்கும் அவனுக்கும் பங்காளி பிரச்சனை, என்ன சொல்லுவாங்க வாய்க்கா தகராறுனா தைப்பூசனை நீ கொண்டு வராத. தைப்பூசில் கொண்டு வந்துட்டு ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறதுக்கு வந்து அந்த மேடையை நீ பயன்படுத்துகிறன்னா, நீ வந்து எதிர்கட்சிக்காரனை ஏசிருந்தா கூட பரவாயில்ல, உன் சொந்த கட்சிக்காரனை ஏசுற. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப இந்த ஆளுக்கு வந்து பாட்டோட நடத்துறதுக்கான அந்த ஒரு தகுதி இல்லைன்னு சொல்றதுல வந்து நமக்கு என்ன ஒரு, அதாவது வந்து யாரை சொல்கிறேன், தலைவர் மரியாதை பேச ஆரம்பிச்சிட்டேன் சொல்கிறேன், குறிப்பிட்ட நபர். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க நம்ம வாடா போடா சொல்கிறோன்றீங்களா, அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்தில், ஸோ யூ நாட் ஃபிட் டு ரன் த பாட். நீ வந்து இந்த பதவி வச்சுக்கிட்டு யூ ஷுட் நாட் உன்னோட சொந்த கட்சி பிரச்சனையை உள்ளுக்கு கொண்டு வரக்கூடாது. whatever it is, நம்மளுக்கும் நம்ம முந்தி இருக்கிறப்ப நமக்கும் 1000 ஆகாதுன்னு தெரியும். பட் வி கிவ் யூ த ரைட் டியூ ரெஸ்பெக்ட் when you come to the தைப்பூசம் and everything, you get the due respect. அதுதான் வந்து அரசியல் பண்பாடு. அதே நேரத்தில் முந்தி வந்து எம்ஐசி தலைவர்கள் வந்திருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த சரியான மரியாதை வந்து தரப்பட்டிருக்கும். உன் சொந்த கட்சியில் உள்ளவங்களே அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி நடத்துறது இது வந்து நான் சொல்லடவே. நான் வந்து அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்க்கல. அந்த யார் சொல்லுவாங்க, சம்மந்தப்பட்ட கட்சியில் சேர்ந்தவங்க நம்மளுக்கு நண்பர்கள் தான் இன்னும் இருக்காங்களே, என்ன கேள்வி கேட்டார், நீங்களும் தானே பக்கத்தில் இருந்தீங்க, என்னென்ன கேள்வி கேட்டாருன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற வாடா போடாவோட வந்து மோசமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்து நம்ம வந்து பொது சபையில் சொல்ல முடியாது, சொந்த கட்சிக்காரவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தைப்பூசத்தை வந்து உங்களுடைய விளையாட்டுக்கு வந்து நீங்கள் அரசியல் விளையாட்டுக்கு நீங்கள் பாய்ச்சிக்கிறீங்க. என்னால் இதில் அறவே ஏற்றுக்க முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எவெல்லாம் இந்த தங்க ரதத்தை வந்து நொட்ட சொன்னானோ போஸ்ட் கொடுக்குறானுங்க. டேவிட் ஒருத்தன் சொன்னான் தங்கரதம் கொண்டு வரப்ப, இந்த 3.5 லட்சம் நீங்கள் தங்கரதம் என்னது செய்கிறீங்க, அது செய்யலாம் இது செய்யலாம், தங்கரதம் நீங்கள் வந்து ஈகோ கொண்டு வரீங்கன்னு. ஆனால் தங்கரதம் 3 நாளும் போய்ட்டு முதல் 2 படம் பிடிச்சிக்கிறான். யார் அது ஒருத்தன், அது இப்போ நில்லுங்க வரேன் ஏன்னா அதை நான் இதாக பேசணும். இன்னொருத்தன் வந்து போன வருஷம் சொன்னான் வாழைப்பழம் 7ஆம் மாதம், இந்த 7ஆம் மாதம் இன்னும் 7 மாதம் தான் ஆகுது, 7 மாதம் கூட ஆகி முடியல. தங்க ரதத்தை கொண்டு வந்தது வந்து பினாங்கில் வந்து இந்துக்களை வந்து பிளவுபடுத்திருச்சான். ஆனால் மானம் கெட்டவன் தங்க ரதத்து முன்னுக்கு போயிட்டு நின்று பணம் பிடிக்கிறான். அப்படி மாதிரியே மௌனம் இருக்கான். அறவே அந்த தன்மானம், சூடு, சொரணை, வெக்கம், மானம் இதெல்லாம் இல்லை. அதான் என்ன சாப்பிட்றானுங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஆத்திரம் வந்தால் பரவாயில்ல, யாராவது எனக்கு வருது. இந்து மக்களை வந்து பிளவுபடுத்துதான் தங்கராதம். அப்புறம் ஏன்டா போயிட்டு தங்கராதத்து முன்னுக்கு வந்து படம் பிடிக்கிறீங்க? இதே தங்கராதத்தை நிப்பாட்டுறதுக்கு எம்ஐசிசி கிட்ட போயிட்டு என்ன நாமெல்லாம் பண்ண பார்த்தானுங்கன்னு தெரியும். நம்ம அது தெரிஞ்சு நம்ம வெளிக்கொண்டோடனே இதை செய்யறதுக்கு தான், தங்கராதத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறானுங்கன்னொடனே இல்லை தங்கராதம்லாம் போவோம் அப்படின்னானுங்க. உடனே மீட்டிங்லாம் கூப்பிட்டு ஒரு நாடகம் நடிச்சானுங்க. இப்போ தங்கராதத்துக்கு முன்னாடி படம் பிடிச்சிக்கிறானுங்க. அதில் இன்னொருத்தன் அந்த தௌக்கியை கொண்டு வந்து வச்சு இவரும் ஒரு காரணம் தங்கராதம் வர்றதுக்கு. ஏன்னா ஏதாவது சொல்லிட போகிறேன், வேணாம் வார்த்தை வந்துடும் போது. ஸோ பினாங் தைப்பூசத்தில் எனக்கு அடிப்படையில் வந்து நான் பார்த்தேன். பட் நம்ம போனோம், நிறைய திருப்தியான விஷயம்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ லிஃப்ட் அறிவிச்சது இதெல்லாம் இருக்குது. பட் உங்களோட அரசியல் விளையாட்டில் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறீங்க. அது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுதுன்றது வந்து என்னோட என்னோட கருத்து. அதில் சரி, நீ நேராக மெயினுக்கே போயிட்டேன், இங்கெல்லாம் ஏசிட்டேன். நான் ஆக்சுவலி இன்னொன்று அந்த லைன்லேயே இருப்பேன். பினாங் தைப்பூசம் வந்து என்னென்ன குறைபாடுகள் இருந்துச்சுன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சதீஷ், அஃப்கோர்ஸ்லாம் போலீஸ் வந்து
காவல் வந்து இது வந்து பார்த்துருந்தாங்க, தைப்பூசத்தை பார்த்துருந்தாங்க. பட் நினைக்கிறேன் டிராஃபிக் அவங்க சரியாக பார்க்கல. டிராஃபிக் வந்து நம்ம அறவே சரியாக பார்க்கல. என்னோட கருத்து நான் பார்த்ததில்ல. ஒரு இடத்துல ஒரு இடத்துல இப்போ பார்க் பண்ணோம் காடியை. அஃப்கோர்ஸ்லாம் ரோடெலாம் அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த நார்மல் பார்க்கிங்கில் தான் வச்சுருந்தேன் பாரு காடி. ஓகே, அஃப்கோர்ஸ்லாம் அந்த காடி பார்க்கிங்லேருந்து கோயிலுக்கு போனால் அபவுட் 1 கிலோமீட்டர் மேலே இருக்கும், 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ காடியை ரெண்டாவது திரும்பி வந்து எடுக்கும்போது ரோடு ஜாமாக இருந்துச்சு. ஸோ அங்கேயும் ஜாம் என்னன்னு பார்த்தோன்னா நாட் மச், ஒரு 300 to 400 மீட்டரில் வந்து ஒரு சிம்பாங்க. அந்த சிம்பாங்கில் வந்து காடி வந்து ஏன்னா காடி நிறையா போகிறேன் அங்கே. ஸோ அது 2 வே, அந்த 2 வேல 1 வேவாக வந்துட்டு இருக்கு காடி. அதை பார்க்கறதுக்கு அங்கே டிராஃபிக் இல்லை. 1 வேல போயிருந்துச்சுன்னா அந்த ஜாம் நிற்கதில்ல. குறைஞ்சி 1 hour நின்றுப்போம். 1 hour நான் அதை தாண்டி போய் நீ இன்னொரு மாட்டிக்கிட்ட, ஒரு 1.5 மணி நேரம் மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் விளையாட்டு நான் திரும்பி பார்த்தேன், இது 2 வே ஆச்சு, எப்படி 1 வேன்ட்டு நான் அந்த 2 வே அந்த பாதையில் நான் போயிட்டேன். போகிறேன், என் முன்னுக்கு காடி வருது, எல்லாத்துக்கும் லைட் அடிச்சு எல்லாம் ஓரமாக போயிட்டாங்க. நான் விளையாட்டு சீக்கிரம் வந்துட்டேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, டிராஃபிக் வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க தைப்பூசத்துக்கு. அப்போ நான் பார்த்தேன் போலீஸ்காரங்க நிறையா இருந்தாங்க. அஃப்கோர்ஸ்லாம் அது ஒரு டென்ஸான வேலை போகிறேன் அவங்களுக்கு, எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ட்டு. பட் வந்து டிராஃபிக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கலாம். இன்னும் வந்து பாதைகளை வந்து 1 வே இவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். எல்லா சிம்பாங்லேயும் வந்து டிராஃபிக்கை நிப்பாட்டி இருந்தாங்கன்னா ஓகே. பட் அவங்க எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா, எந்த அது டிராஃபிக் கூட ஒரு டிராஃபிக்கு பண்டராயோட ஒரு ஆள் தான் நிற்கிறாங்க தவிர, மீன்ஸ் பண்டராயை யூஸ் பண்ணியிருக்காங்க, வார்டன் டிராஃபிக் சொல்லுவாங்களா, அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் நல்லா சிந்திச்சு நல்லா டிராஃபிக் என்ன சொல்லுவாங்கன்னா டைவர்ஷன் வந்து நிறையா செஞ்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். வரும்போதும் சரி போகும்போதும் சரி. நீ வரும்போது பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் தைப்பூசத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரே பாதை. அது வந்து முத நாள்லேருந்து சொல்கிறேன், அந்த அன்னைக்கு கூட இல்லை, முத நாள்லேருந்து பார்த்தோன்னா ராத்திரி மட்டும் ஆள் நிறையா போய்கிட்டு இருப்பாங்க. அதான் மெயின் பாதை. ஜலான் மஸ்ஜித் தான் வந்து மெயினான பாதை. பட் அந்த கிரீன் லைன் பாதையை வந்து நீ கிரீன் லைன்லேருந்து போயிட்டு அந்த கோயிலுக்கு வித்தின் 1 கிலோமீட்டரே 4 hours அந்த மாதிரி நிற்கிறது. இந்த மீன்ஸ் அப்படியே ஸ்டக்னட் ஜாம்ன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா பினாங்கில் வந்து பாதைன்னு சொல்ல முடியாது. பினாங்கில் வந்து எல்லாம் பாதை தான், ஒரு எல்லா பில்டிங்கும் எல்லாம் பாதை தான் இருக்குது. ஸோ அது எப்படி டைவர்ஷன் பண்ணுறோன்னு தான் பொறுத்தது. ஸோ அடுத்த முறை செய்யும் போது நான் நினைக்கிறேன் டிராஃபிக் வந்து பினாங் போலீஸ் வந்து டிராஃபிக்கை வந்து நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா லீவு ஒன்று, ஃபாரினர்ஸ் நிறையா வர்றது கண்ட்ரி, இன்னொரு ஃபாரினர்ஸ் வந்து லோக்கல் நிறையா வராங்க. லைக் ஜொஹார்லேருந்து அங்கேருந்து நிறைய பேர் பினாங்க்கு வருவாங்க. ஏன்னா பத்துகேஃபை முடிச்சுட்டு அந்த ரதத்தை முடிச்சுட்டு அங்கே நேற்று கடை நினச்சிருந்தா முடிச்சுட்டு நேராக பினாங் தான் வராங்க. ஸோ பினாங்கில் வந்தால் 2 in 1. ஒன்று வந்து நீ தைப்பூசத்துக்கு பார்க்கலாம், இன்னொன்று வந்து பினாங்கி சுற்றி பார்த்துட்டு போகலாம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டு போகலான்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இது வந்து நினைக்கிற ஒரு குறையாக இருந்துச்சு சதீஷ். இந்த வாட்டி டிராஃபிக் வந்து எனக்கு பார்க்கறதுல வந்து சரியாக மேனேஜ் பண்ணலன்னு நான் என்னால் சொல்ல முடியும். பட் அதே வேளையில் வந்து ரதம் வந்து நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கொலெக்ஷன் வந்துச்சு தெரியல. நீ சொன்ன மாதிரி வாழைப்பழம் வந்து பெருமையாக போட்டிருந்தார். இந்த வாட்டி தான் வந்து இன்னமும் பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி பேசிக்கிறாங்க. பட் வந்து நீ சொன்ன மாதிரி இந்த ரதத்தை பண்ணுங்க நின்று படம் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னல, யார் எகுத்து நின்றாவோ அப்போ இவங்கெல்லாம் வந்து படம் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க லிம்கானிங் ஒரு ஆள் கோல்டன் சேரியட் கொண்டு வந்ததுன்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கட்சிக்குள்ளே இருக்கும் போது இந்த ராமசாமி வந்து அவரோட இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஒரு முனையில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கோல்டன் சேரியட் வந்து ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுன்னா அவர் வந்து அப்பயே தூக்கியிருப்பானுங்க, கட்சியிலேருந்தும் சரி அந்த பதவியிலேருந்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தைரியமாக இது வந்து மக்களோட ரதம்னு சொல்லிட்டு இந்து என்ன பண்ணால் மக்களோட காசு மக்களோட ரதம்னு சொல்லி கொண்டு வந்தது தான் வந்து இந்த தங்க ரதம். ஸோ இந்த தங்க ரதத்தை கொண்டு வரும்போது என்ன மாதிரி போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் போராடணும் தான். அதுக்கு போராடணுங்களாம் வந்து இன்னைக்கு வந்து யாருமே அங்கே இல்லை. உனக்கு கேஸ் போட்டு நிறைய ரெப்போர்ட்டு இதெல்லாம் நடந்துச்சு. எம்ஐசியில் வந்து பெரிய எதிர்ப்பு தெரிய வச்சாங்க. அப்போ நீ சொல்கிறது வந்து எம்ஐசி தலைவர் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எம்ஐசி வந்து பெரிய எதிர்ப்பு தெரிய வச்சாங்க. அதுக்கு வந்து எங்கே கொண்டு போனாங்கன்னா, மினிஸ்டர் மட்டும் கொண்டு போனாங்க, பார்லிமெண்ட் மட்டும் கொண்டு போனாங்க, மினிஸ்டருக்கு போனாங்க. இந்த மினிஸ்டர் வந்து இதை டேக் ஓவர் பண்ணணும், நம்மளுக்கு வந்து அந்த ஆக்ட் வந்து இருக்கு, அதை மட்டும் அந்த இது மட்டும் பேசினாங்க. இந்த ஒரு தங்கராதத்தை கொண்டு வர்றதுக்காக, கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய போராட்டம். ப்ரொஃபஸர் ராமசாமி வந்து அவரோட அந்த காலகட்டம் வந்து இதோட அவங்களோட கேரியர் முடிகிற மாதிரி கூட ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தவிர்த்து வரும்போது அஃப்கோர்ஸ்
லிம்கானிங் வந்து எனக்கு தெரியல, அவர் கூட சொல்லலை. எல்லாம் என்ன சொன்னாங்க அந்த டைமில், இது தேவையா, நம்ம வந்து கோல்டன் சேரியட் கொண்டு வரணுமா, சைனீஸ் கூட அந்த ஒரு 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 எதிர்ப்பு தெரியாம வந்துச்சு. அது வந்து ஒரு சில பேர் கட்சியில் இப்போ இருக்கிற டிசிஎம் ஃபேமிலி முழுக்க அப்போ முழுக்க டிசிஎம் ஃபேமிலி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பட் இன்னைக்கு வந்து எல்லாம் படம் பிடிச்சிட்டு என்னமோ இவங்க செஞ்சமை இல்லை, அதில் மக்களுக்கு தெரியல. whatever it is said, குவானிங் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். he said go ahead. இது வந்து இப்படி காசு வந்து மலேசியன் மக்களோட காசு வந்து இது எங்கேயோ போகிறது, யூ ஸ்டார்ட், இது வந்து வரட்டும் அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பட் அதான் அந்த முடிவு எடுக்கிறது அந்த டைமில் சாவ் இருந்திருந்தா ஐ டோன்ட் திங்க் யூ வுட் ஹேவ். சாவ் இஸ் ஒன் ஆஃப் த, ஏன்னா அவங்க கவாசான்ல இவங்களாம் போயிட்டு பார்த்து இல்லை இது செய்யக்கூடாது அப்படின்னு நிறுத்த பார்த்தாங்க. சாவ் வாஸ் திஸ் ஒன். பட் ஆனால் ப்ராப் அந்த டைமில் உறுதியாக நின்னார். நோ, கோல்டன் சேரியட் இஸ் எங்களோட ரைட், தமிழ் மக்களோட ரைட்டு, தமிழ். இது நான் பதிவு பண்ணி ஆகணும் சதீஷ். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எம்ஐசிக்கு இப்போ ஒன்றும் இல்லை, தத்தோ ஸ்ரீ சார் ஒன்றும் நல்லா பேசுவார். பட் வந்து அஃப்கோர்ஸ்லாம் அவங்க செஞ்ச கதையெல்லாம் அதெல்லாம் விடுவோமே, மக்கள் பார்த்து இன்றைக்கி மறந்து போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஏன் மறந்து போயிட்டாங்கன்னா, இவனுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க போயிட்டு, ஓகே, சேர்ந்துக்கிட்டு என்னமோ உழப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு காலத்தில் அந்த கோல்டன் சேரியட்டுக்கு அந்த ஒரு காலத்தில் உள்ள லீடர்ஷிப் அந்த டைமில் எம்ஐசி இன்றைக்கி வந்து உங்களோட பினாங் மாநில தலைவர் போயிட்டு அங்கே போயிட்டு நின்றுட்டு மாறு தட்டி கோல்டன் சேரியட் மண்ணுக்கு போய் கூட்டம் தள்ளுறது வரலாம் போகிறது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அவமான விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை சதீஷ். நம்மளுக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல, அதை பாரு, இன்றைக்கி எங்களுக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லைன்னா அதில் நம்ம அது கிட்டத்திலே போக மாட்டோம். அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த கொள்கைப்பாடு இருக்குது எங்களுக்கு. அந்த கொள்கை இல்லாத ஒரு தலைவரை வந்து மாய்க்கா தேர்ந்தெடுத்து வச்சுருக்கு பினாங்கில். என்ன பேசுனீங்க, நம்ம அந்த 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 ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரிலீஸ் பண்ணுமா? இன்னும் இருக்குது ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த தங்கரதை வரக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன லெவலில் எவ்வளோ லெவலுக்கு போனீங்கன்னு தெரியும். பட் உங்களுக்கு வெக்கம் சூடு சொரணை எதுவும் இல்லை. நான் கேட்குறது வந்து பினாங்கில் உள்ளவங்களை கேட்குறேன், பினாங்கில் உள்ள மாய்க்காவில் அந்த டைமில் நீங்கள் எல்லாமே பேசுகிறீங்க, இது வேணாம் இது இருக்கக்கூடாது, ராமசாமியை முடிக்கணும் சொல்லிட்டு பார்லிமெண்ட் மட்டும் கொண்டு போனீங்க. இது எல்லாமே செஞ்சீங்க. அந்த டைமில் வந்து மாசிக்கவங்க நினைக்கிறேன், மாசிக்கவங்க தான் வந்து அந்த இந்த மினிஸ்டர் அப்போ வந்து அவர் வேலை வந்து ஆடிட்டர் தான் போய்ட்டு இது பண்ணுற வேலை, அவர் மட்டும் போனாங்க. இது வந்து சட்டத்தில் எங்கேயாச்சும் இடம் இருக்கா, ரிவோக் பண்ணிடுவோம், பினாங்கோட நிப்பாட்டிடுவோம், போட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவோம் ஃபெடரல் கவர்மெண்ட், இதெல்லாம் செஞ்சீங்க தானே. நான் இப்போ விட்டுருவோமே, இப்போ உள்ள நேஷனல் தலைவர்கள் விட்டுருவோமே. பட்டு இந்த பினாங் தலைவர் சொல்கிறேன், நீங்கள் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை, அங்கே போய் நின்றுங்கிட்டு இந்தியோ நம்பர் பட் கோல்டன் சரி இப்போ இதுக்கு தான் வந்து நீங்கள் நிப்பாட்ட பிளான் பண்ணியிருக்கீங்க. எம்ஏசிசி கண்டதெல்லாம் சொல்லி இப்போ எங்கே போச்சு எம்ஏசிசிலாம்? என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? என்னத்தை யாரை சார்ஜ் பண்ணியிருக்காங்க சதீஷ்? இது கேட்கணும் தானே சதீஷ்? இது வந்து முழுக்க சூழ்ச்சி என்னன்னா, இந்த கோல்டன் சேரியட் நிப்பாட்டணும், இதுக்கு வந்து கேஸ் இருக்குன்னு சொல்லி எஸ்பிஆர்எம்க்கு கோல்டன் சேரியட்டே இழுத்துட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணீங்க. பட் அது நடக்காத போச்சுன்னு வச்சு மின்னுக்கு நின்று படம் பிடிச்சிக்கிட்டீங்க. உனக்கு தான் வாழைப்பழம், உனக்கு தான், எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். என்னென்ன போராட்டம் பண்ணோம் நம்ம இந்த ஒரு ரதத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த பினாங்கில். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் போய்ட்டு அங்கே நின்றுக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை, காலங்கள்ல அது மாறும்ல, அந்த மாதிரி நீங்கள் மாறி வந்திருக்கீங்க. பட் தயவு செஞ்சு மக்களை வந்து ஏமாத்துற வேலை வண்டி வேணாம், இந்த பினாங் மக்களை. சதீஷ், நான் நினைக்கிறேன் தைப்பூசம் பேசிட்டேன் சதீஷ். தைப்பூசம் வந்து இதுதான் நான் சொல்கிறேன், இது இதெல்லாம் பார்க்குறாங்க. தைப்பூசம் என்ன நம்மளுக்கு பிடிச்சது ரொம்ப. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அல்டர்னேட்டிவ் தைப்பூசம் நம்ம பத்துக்கவான் போயிருந்தோம். அது பார்க்கும்பொழுது வந்து நான் ஒரு வீடியோ கூட செஞ்சுருந்தேன். உலகத்திலே வந்து மலை மேலே வந்து வேல் வடிவத்தில் தெப்பக்கோளம் இருக்கிற ஒரே கோயில் வந்து பத்துக்காவான் மட்டும்தான், வேறு எங்கேயுமே இல்லை. நிறைய தான் அங்கேயும் ஒரு நம்ம போகிறப்பயே ஒரு 2000-3000 பேர் வந்திருப்பாங்க, 5000 பேர் வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பத்துக்காவான் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஒருத்தர் வந்து கீழே வந்து என்ன ஏசிட்டு போகிறாரு, இந்த கோயில் இங்கே இருக்குன்றீங்க, உலகத்தில் இவ்வளோ பெரிய வேல் வடிவத்தில் குளம் இல்லைன்றீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க, அந்த கோயிலை கட்டுறது காரணமாக இருந்த ராமசாமி பேரை நீங்கள் சொன்னீங்களான்னு போயிட்டு போடுறாரு, என்ன ஏசிட்டு போகிறாரு. ஏன் அது நீ போடல? ப்ரொஃபஸர் ராமசாமினால தான் அந்த கோயில் இங்கே இருக்கு, பெரிய இடம், மேலே அவ்வளோ பெரிய இடம். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு ஷ்ரைன் தான், ஒரு கொட்டாய் மாதிரி தான் முருகன் கோயில் அங்கே இருந்துச்சு, அந்த மலையில் இருந்துச்சு. தென் அந்த நிலத்தை எடுத்து அந்த கோயிலை கட்ட வச்சு, ஆஃப்கோர்ஸ் அந்த கோயிலை கட்டினவர் வேறு ஒரு ப்ரைவேட்டு, ஆனால் அதுக்கு அவருக்கு சப்போர்ட், அந்த நிலத்தை எடுத்து நீங்கள் செய்யுங்கன்ற அந்த ஆதரவு கொடுத்தது வந்து
அவங்க வந்து அதை சொல்கிறாங்க. இவர் இல்லைனா அந்த கோயிலை வந்து அவங்க கட்டியிருக்க முடியாது அப்படின்றதுக்கு அந்த அடிப்படையில் தான் வந்து அவங்களும் வந்து நம்மளை கூப்பிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, மரியாதை பண்ணியிருந்தாங்க. ஸோ இது போன்ற நிறைய கதை இருக்குது. பிராங்கை பற்றி பேசினா நம்ம ஒரு நாள் முழுக்க பேசிகிட்டே இருக்கான். சில பேர் இது வரைக்கும் கேட்பானுங்க, ஓ இவர் இருந்தப்போ ஒண்டி என்ன பண்ணாருன்ட்டு. 15 வருஷத்தில் அவர் செஞ்சது என்னான்ட்டு நம்மளால் கணக்கு காட்ட முடியும். அந்த 15 வருஷம் செஞ்ச உழைப்பு எல்லாத்தையும் 3 வருஷத்தில் வந்து நாசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ அதை பேச போகிறது இல்லை. ஏன்னா எலெக்ஷன் ஒன்று வரும், நாங்கள் எதிர்க்கட்சி, எங்களோட வேலை எங்கே செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். என்னென்னத்தை நம்ம கொண்டு வந்தோம், என்னென்னத்தை கெடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எலெக்ஷன் வரப்போ அதை பேசுவோம். சதீஷ், நீங்கள் அந்த பத்துக்கவான் ஏதோ சொன்னோன்னு சதீஷ், அந்த பத்துக்கவானில் பார்த்தோன்னா சதீஷ், நான் நினைக்கிறேன் அங்கேயும் ரதத்தை கொண்டு வரலாம். ஆமாம், அது கொண்டு வரும். ஏன்னா அம்மன் கோயில் கீழே இருக்குது. ஆமாம், பத்துக்கவான் பத்துக்கவான் மாரியம்மன் கோயில் இருக்குது. ஸோ அந்த மாரியம்மன் கோயிலும் இப்போ இந்த முனீஸ்வரன்ற முருகர் கோயிலும் இருக்கிறது தான் வந்து அம்மன் கோயிலேருந்து தான் வழியாகும் பாரு, ரதம் வழியாகும். ஸோ நான் நினைக்கிறேன் அடுத்த முறை இல்லைன்னா அம்மன் கோயில் அங்கே கட்டி, அதுலேயும் கான்ஃப்ளிக்காக ஓடிக்கிட்டுலாம் இருக்குது. நல்லா போய்கிட்டு இருந்தது, அதுலேயும் கான்ஃப்ளிக்கு. $1 மில்லியன் ரிங்கெட் யாரோ அக்கௌண்ட்டில் இருக்குன்ட்டு அது ஒரு மாதிரி எங்கே பார்த்தாலும் கோயிலில் இது ஒரு பிரச்சனை. ஆமாம், பட் அந்த கோயிலை வந்து சரியாக செஞ்சிட்டாங்கன்னா அங்கேருந்து ரதத்தை கொண்டு போகலாம். ஆமாம், அது வந்து ஒரு மினி தைப்பூசத்தில் இருக்கும். மினி என்ன தைப்பூசமே கொண்டு வந்துடலாம், தைப்பூசம் மாதிரி இது பண்ணிடலாம். நல்ல ஒரு ஐ திங்க் அது ஃபியூச்சரில் வந்து அது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஸோ அங்கே என்ன நம்மளோட இன்னொரு இதுவும் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த மலை மேலே வந்து அந்த பத்திகை முருகன் மாதிரி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆமாம், இந்த இதையே பார்க்குற பத்துக்காவனே தெரியும். ஸோ பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு காலத்தில் செய்யறதுக்கு ஒரு பிளான் இருக்குது, செய்ய பார்க்கலாம். ஸோ ஓகே டேவிட், தைப்பூசம் வந்து நம்ம இது பேசிட்டோம். இறுதியாக நம்ம வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரொம்ப நேரம் பேசிட்டோம். இன்டர்நேஷனல் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம கடைசியாக வரோம் டேவிட். இது வந்து ராவுவோட எம்பி, டிஏபியோட எம்பி ஒரு சஜஷன் கொண்டு போய்ட்டு பார்லிமெண்ட்டில் கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம முஸ்லீம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, மந்திரி அகாமா இருக்காங்களா, இந்த மந்திரி அகாமா போர்ட்ஃபோலியோவை 2ஆக உடைச்சி முஸ்லீமுக்கும் நான் முஸ்லீமுக்கும் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஆஃப்கோர்ஸ் எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம்னா, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. ஏன்னா வந்து ஒரு மினிஸ்டர் தான், மந்திரி அகாமான்றது வந்து ஃபெடரல் ரிலிஜன் வந்து இஸ்லாம், அண்ட் அந்த மினிஸ்டர் வந்து அதுக்கு தான் பார்க்கணும். அது வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னோட கருத்து இருக்குது, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நீங்கள் அப்புறம் சொல்லலாம். இன்றைக்கி நான் பார்த்தேன், சரி இந்தியர் கட்சிகள்லாம் வந்து இல்லை இதில் என்ன தவறு இருக்குன்ட்டு. யாருன்னா அதில் ஒரு எம்பி யூனிஸ் சகாமாட் எம்பி, இவரெல்லாம் இருக்காரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னாச்சும் ஒரு அறிக்கை இருந்தால் தான் தெரியுது. அவர் சொல்லியிருக்காரு, ஓ இல்லை நான் வந்து எனக்கு வந்து அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஆச்சரியமாக இருக்குது, எம்ஐபிபி அந்த கட்சி வந்து அவங்க இதில் வந்து என்ன ஒரு இது இல்லை, தவறு இருக்குது, செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பட் இதில் என்னோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்று தான், என்றைக்கும் வந்து ஒரு அரசாங்கம் தோஸ் இன் பவர், அது அவங்கள்ட்ட வந்து மதத்துக்குள்ளே தலையிடுற பவர் வந்து இருக்கக்கூடாது. மதத்துக்குள்ளே வந்து ஒரு அரசாங்கம் வந்து தலையிடுற பவர் இருந்துச்சுன்னா, மற்ற மதத்தை விட்டுருங்களேன், நம்ம ஃபெடரல் ரிலிஜன் பற்றிலாம் பேசலை, நான் வந்து மேஜரான அதர் ரிலிஜன், இஸ்லாமை தவிர்த்துள்ள ரிலிஜன் நான் பேசுகிறேன். அந்த மதத்தில் வந்து அவங்களுக்கு தலையிடுற உரிமை இருந்துச்சுன்னா, நாளைக்கு வந்து அந்த மதத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்க தேவைக்கு ஏற்ப வந்து அந்த மதத்தை வந்து அவங்களால மெனிப்புலேட் பண்ண முடியும். இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் வந்து ஒரு மதத்தில் இருந்தாங்கன்னா அந்த மக்கள் எல்லாத்தையும் அந்த மதத்துக்கு மாற்றுவாங்க. இப்போ இந்த நாடுலாம் வந்து மதம் மாறுறதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து அதுதான், ஆட்சியாளர்கள் தென் அவங்களுக்கு ஏற்றது போல் வந்து அந்த மதத்துலேருந்து வந்து சில விஷயங்களை வந்து மெனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து காலங்காலமாக பார்க்குறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, பர்சனலி ஐ டோன்ட் அக்ரி. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்டிகல் 3 ஆஃப் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொன்னதுன்னா, Islam is the federal religion of the federation, and மற்ற மதங்கள் apa agama lain boleh bebas diamalkan di mana-mana bagian persekutuan. That means மற்ற இஸ்லாமை தவிர்த்து மற்ற மதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அனுசரிச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இஸ்லாம் அல்லாதருக்கு ஒரு அமைச்சரை உருவாக்கி அந்த அமைச்சருக்கு ஒரு அமைச்சர் வைக்கிறோன்னு வச்சுக்கோமே, அவர் வந்து ஒரு புட்டிஸ் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இஸ்லாம் இல்லாத ஒருத்தவங்க ரொட்டேஷனில் எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் புட்டிஸ்னால் அடுத்த வருஷம் இந்து, அடுத்த வருஷம் வந்து சீக்கு, இப்படிலாம் கிறிஸ்டியன், இப்படி நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மினிஸ்டர் வந்து அவர் என்ன பண்ணுவார், ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க, அவரால் வந்து இந்து சமயத்துக்கிட்ட வந்து இது பண்ண முடியுமா, அதுக்கான இது அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு கவுன்சில் அமைப்பார். அரசாங்கம் வந்து ஒரு கவுன்சில் அமைக்கும், இந்துக்கு ஒரு கவுன்சில், புத்திஸ்க்கு ஒரு கவுன்சில், கிறிஸ்டியனுக்கு இப்போ வந்து கிறிஸ்டியன் கவுன்சில் ஒன்று இருக்குது. ஸோ ஆனால் அரசாங்கம் ஒரு கவுன்சில் அமைக்கும், இவங்கள்ட்ட சில விஷயங்களை வந்து அரசாங்கம் வந்து இந்த ரூல் பண்ணுறது இதெல்லாம்ட்டு. பட் இது எங்கே வந்து நிற்கும்னா,
இன்றைக்கி எப்படி வந்து ஜாக்கிம் ஒரு கைட்லைன் கொண்டு வந்தோடனே நாடே வந்து கொந்தளிச்சு ஆவுன்னு சொல்கிறாங்களோ என்னதுன்னா, அதே போல் வந்து என் மதம் சம்மந்தப்பட்ட எனக்கு கைட்லைன் வைக்கிற உரிமை வந்து உனக்கு வந்துடும். சிங்கப்பூர் மாதிரி ஏறக்குறைய வந்துடும். சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூசம்னா இந்த கோர்ட்டில் தான் நடக்கணும், இப்படி தான் போகணும், அது வந்து டிசிப்ளின் இருக்குது அப்படின்னு வைங்க. அது எங்கே வந்து நிற்கும்னா, ஒரு நாளைக்கு வந்து அந்த மத வெறியில் இந்த மதத்துக்குள்ளே டினாமினேஷன் நிறையா இருக்கிறாங்க. இவங்க வந்து கோழி வெட்டக்கூடாதுன்னு வானுங்க, அப்புறம் திருநெல் வைக்கக்கூடாதுன்னு வானுங்க. நீ கோயிலில் வந்து நீ கோழியே வெட்டக்கூடாது, ஆடே வெட்டக்கூடாது, இது வந்து உண்மையான சனாதன தர்மம் இல்லைன்னு வாங்க. இதெல்லாம் வரும் தெரியுங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ரெலிஜன் வந்து வெரி லிபரல் ரெலிஜன், வே ஆஃப் லைஃப். எங்களோட வே ஆஃப் லைஃப், எங்கள் முன்னோர்களை நாங்கள் கும்பிடுவோம், முப்பாட்டனை கும்பிடுவோம். இப்படி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் மதத்தை வந்து கோடிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி கொடுத்துரும். அண்ட் ப்ரொவைடட் இது நீங்கள் அங்கே கொண்டு வர்றதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றது தான். இந்த மதம் இந்த மதத்தில் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பவர் இருக்குது. நாளைக்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட், இவங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. இப்போ பவர் இல்லாத அப்பயே ஒரு 2 கமிட்டிக்குள்ளே சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. கோயில் கமிட்டி 2 கமிட்டிக்குள்ளே சண்டை வருது. அந்த கோயிலோட சொத்தை வந்து இன்சால்வன்சி டிபார்ட்மெண்ட் வந்து கேட்குறான். பிணையங்களை ஒண்டி தான் அதை வாசிக்க முடியாது, ஏன்னா என்டோமெண்ட் போட்டிருக்கு. மற்ற ஸ்டேட்லலாம் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, உடனே இன்சால்வன்சி டிபார்ட்மெண்ட் போய்ட்டு கோயில் சொத்துக்களை எடுத்துக்கிறான். ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் அரசாங்கத்துக்கிட்ட அந்த ஒரு அபரீதமான ஒரு பவர் இருந்துச்சுன்னா, ஒரு இந்து என்டோமெண்ட்ஸ் போர்டுன்றது வேறு, அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி தான். அவங்களால வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது. அவங்க வந்து மேனேஜ் தான் பண்ண முடியும். அதுக்கான சட்டத்திட்டங்களை கோயிலோடைய என்ன சொல்லுவாங்க, அந்த ரிச்சுவல்ஸு வழிபாடு அதுக்குள்ளெல்லாம் தலையிட முடியாது. இப்போ கிறிஸ்டியனோட இதுலேயே வந்து இதெல்லாம் தலையிட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, இப்போ கிறிஸ்டியன் பாட்கே வச்சுக்கோமே, கேத்தலிக் ஒரு பாட் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த ஒரு சட்டம் இருக்குது, கிறிஸ்டியன் ஃபெடரேஷன் இருக்குது. கிறிஸ்டியன் ஃபெடரேஷன் இல்லை, கேத்தலிக்ஸுக்கு ஒரு இது இருக்குல்ல, இந்த லாசால் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கவுன்சில் வந்து உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து இது கீழே கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு சட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம சரித்திரத்தில் வந்து பல முறை வந்து இதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு இது சொல்கிறேன்னே, சவுத் இந்தியன் லேபர் ஃபண்ட் ஒன்று இருந்துச்சு டேவி. சவுத் இந்தியன் லேபர் ஃபண்ட் என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி, நம்மளுடைய தாத்தாவோட தாத்தா அப்பா அவங்களாம் வந்து இங்கே வேலை செய்கிறப்ப அவங்களோட சம்பளத்துலேருந்து வந்து ஒரு பகுதி பிரிப்பாங்களாம். ஒரு 10 சென்ட் 15 சென்ட் அந்த காலத்தில் டேவி. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாத சம்பளமே 15 ரூபா, 15 வெள்ளி 20 வெள்ளி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு 50 காசு 60 காசு இப்படி பிடிச்ச என்னத்துக்குன்னா, அவங்க வந்து மலாயாவில் வேலை செய்கிறப்ப பாம்பு கடிப்பட்டோ மலேரியா வந்தோ ஒரு சீக்கு வந்து அவங்க சாவர பட்சத்தில் அவங்களோட பணத்தை வந்து மறுபடியும் நீங்கள் அங்கே அனுப்பணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை அவங்களுடைய இங்கே குடும்பம் அவங்க இருக்காங்களா, குடும்பம் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு போகணுன்னு நினச்சாங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட்லேருந்து வந்து காசு வரும். அந்த காசை எடுத்து அவங்கள வந்து இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கும் பணத்தை அனுப்புறதுக்கும் அவங்க குடும்பத்தை அனுப்பி இப்படி தான் வச்சுருந்தாங்க. அந்த சவுத் இந்தியன் லேபர் ஃபண்டுக்கு வந்து வெள்ளக்காரன் ஒரு சட்டம் வச்சுருந்தான் டேவிட். அந்த சட்டம், அந்த சவுத் இந்தியன் லேபர் ஃபண்டில் வந்து எவ்வளோ இத்தனை லட்சம் பேர் இங்கே வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய காசெல்லாம் கொஞ்சமாக சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி நிலங்கள்லாம் கொடுத்தாங்க. நம்ம மறைந்த ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் வந்து ஒரு பெரிய நிலம் வந்து நிபந்தபாலில் கொடுத்தாங்க. அரசாங்கத்துக்கு கீழே இந்த கட்டுப்பாட்டு கீழே இந்த பாட் வந்து இருந்துச்சு, சவுத் இந்தியன் லேபர் ஃபண்ட் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, மகாதேர் இருக்கிற காலத்தில் சவுத் இந்தியன் லேபர் ஃபண்டை வந்து நம்ம கலைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கலைச்சி, ஆனால் அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து மறுபடியும் தமிழ் இந்தியர்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னானுங்க. அதனால் வந்து நாங்கள் ஐஎல்பி கட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஃபண்டில் இருந்த காசு போய் அந்த ஃபண்டை வச்சு அந்த நிலத்தை எடுத்து அந்த நிலத்தில் வந்து ஐஎல்பி ஆறுமுகம் பிள்ளை ஐஎல்பின்னு ஒன்று கட்டினாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎல்பி ஆறுமுகம் பிள்ளைனே சொல்ல மாட்டானுங்க, ஐஎல்பி நிபந்தபால்னு தான் சொல்கிறானுங்க. அப்போ கட்டுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இங்கே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் வந்து ஏறக்குறைய 80% இந்தியர்களாக இருப்பாங்க, கற்றுக்க போகிற மாணவர்களும் 80%. இது வந்து இந்தியர்களுக்கான ஒரு ஸ்கில் காலேஜ் மாதிரி பேசினாங்க. இன்றைக்கி நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா 10% கூட இந்தியன் இல்லை. நம்மளுடைய இந்தியர்களுடைய நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க ரத்தம் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச அந்த பணத்தெல்லாம் அவங்க கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ஃபண்ட் வந்து இன்றைக்கி வந்து எவங்க கையிலையோ எப்படியோ போயிருச்சு ஒன்றுமே இல்லாமல். இதை நம்ம இங்கே அனுபவிச்சோமா 50 வருஷத்தில் வந்து நம்மளுடைய ஆலயங்களும் இப்படி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மினிஸ்ட்ரியை கொண்டு வரணும்னு சொல்கிறது வந்து ஒரு ரிக்ரெசிவ் ஐடியா. கடைசியாக எனக்கு வந்து இந்த இவங்க மேலெல்லாம் பயம் கிடையாது, யார் இந்த மலாய்க்காரவங்க மேலேயோ இஸ்லாம் இது மேலெல்லாம் எனக்கு பயம் கிடையாது. எவன் செய்வான்னு கேட்டிங்கன்னா இந்த சடப்பனுக்கு செய்வானுங்க. ஏன்னா அதை நம்ம நிறையா பார்க்குறோம். நான் முஸ்லீம் இது இந்த மினிஸ்ட்ரிக்கில் ஓகே இன்றைக்கி இங்கே வந்துருச்சு, நாளைக்கு இந்த தொக்கம் வந்து இந்த காசை இந்த கோயிலை வந்து நிலத்தை வாங்கிட்டு போனான்னு செய்வானுங்க. ஸோ ஐ எம் வெரி ஆப்வியஸ், இவனுங்களை நம்பி வந்து நம்ம இறங்கணுமா இது நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிக்ரெசிவான ஐடியா. நான் சொல்கிறேன், உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்க டேவி. நான் நீட்டாக சொல்லிட்டேன். நான் என்ன சொல்கிறது என் கருத்தை? எனக்கு தெரிஞ்சு வந்து அஃப்கோர்ஸ்லாம் ஒரு ஜபத்தான் இருக்கணும், இல்லைனா ஒரு மினிஸ்ட்ரி இருக்கணும். அந்த மினிஸ்ட்ரி வந்து அஃப்கோர்ஸ் அந்த இப்போ வந்து பெரிய கேள்வி வந்துடும். ஏன்னா யாரை வந்து மினிஸ்ட்ரியாக போடணுன்ட்டு
அது சீனர்களை போட்டால் இவனெல்லாம் சீனை உட்காந்துட்டு இந்துவை இது பார்க்குறான்ட்டு. ஸோ இந்துவை போட்டால் அது ஒரு பூடிஸ் இருக்காங்க, அந்தாண்ட கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ்லேயே ஒரு கிறிஸ்டியன்ஸ் இல்லை, எக்கச்சக்கமான கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ப்ரொட்டஸ்டன்ட் இருக்காங்க, கத்தலிக் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சபைகள் இருக்குது. ஸோ சபாவில் வேறு மாதிரி இதுமாதிரி சேமோலா. பட் நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், அஃப்கோர்ஸ் அகமா ரஸ்மி இஸ்லாம் வந்து இஸ்லாம், அகாமாவுக்கு பெரியவர் அகமானு தான் போட்டிருக்கோம், அகமா இஸ்லாம் கூட போடுற அகமாவுக்கே பெரிய அகமா இஸ்லாம் கித்துவா அகமா இஸ்லாம் நீங்கள் பார்த்த பர்ஸ்குத்வான் டிகிரி எப்படி இருக்கு நெகிரிலையும் வந்து அகமா இஸ்லாம்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. இஸ்லாம்னு அகமா நான் செக் பண்ணிட்டேன் அதை. ஓகே, அவர் வந்து இஸ்லாம்ன்ட்டு கிங் இருக்காரு வச்சுக்கோங்க. அவர் தான் ஐஎஸ் அத்தாரிட்டி கீழே என்ன செய்யணும்னு அவரை தான் வந்து இது பண்ண பாருங்க. ஸோ அந்த நாடு இப்படி போய்கிட்டு இருக்கு. அதில் தான் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அகாமாவுக்கு தலைவர் வந்து ஒரு ஆள் தானே இருக்காங்க, இஸ்லாம் தானே இதுன்ட்டு எதிர்கட்சி எம்பிஸ் வந்து பேசுகிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து இங்கே நிறையா பிரிவினைகள் இருக்குது. பிரிவினைகள் என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், நம்மளை கூப்பிட்றதே வந்து புக்கான் இஸ்லாம் தான் சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் அந்த ஐடியாலஜியை தூக்கி எறியணும். அந்த வாக்கு புக்கான் மலாயு புக்கான் பூமிபுத்ரா அப்படி சொல்ல தேவையில்ல. நான் வந்து இந்தியன்ஸு, ஓகே, அப்புறம் நீ வந்து புக்கான் மலாயு பண்ணால் நான் தமிழ். ஆமாம். அப்புறம் நீ பார்த்தோன்னா நீ புக்கான் இஸ்லாம் நான் இஸ்லாம் கிறிஸ்டியனு, நீ ஹிந்து, இன்னொரு நீட்ஸ் வேறு, இன்னொரு நீட்ஸ் வேறு, முஸ்லீம்ஸோட நீட்ஸ் வேறு, பூடிஸோட நீட்ஸ் வேறு. அதேமாதிரி எல்லாத்தோடும் சபையில் எல்லாம் ஏன்னா மதமும் வந்து வேறு நீட்ஸ் இருக்குது. நம்ம நீட்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து சைனீஸ் தொக்கவங்க வேறு, நம்மளோட வேறு. பார்க்குறதுக்கு வேணால் அவன் வந்து நம்ம இதில் வந்து தைப்பூசில் அளவு போடலாம். பட் நீ வந்து பெக்கவங்க வந்து கொண்டு வந்து இங்கே திணிக்க முடியாது பாரு, ரைட்டா இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் நீட்ஸும் எல்லாம் வேறு வேறையாக இருக்குது. அதேமாதிரி கிறிஸ்டியன்ஸில் வந்து அவங்களோட நீட்ஸ் வேறையாக இருக்குது. அவனோட திருவிழாலாம் அவன் பண்டி வெட்டுவான், நம்மளோட தைப்பூசத்தில் நம்ம வந்து செய்வோம் சாப்பிடுவோம், எப்படி ஒன்றா வரும்? ஸோ ஒன்றா வரவே வாய்ப்பு இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அதேமாதிரி மலையை எடுத்துக்கிட்டேன், மலாயு புக்கான் மலாயுனா, நான் வந்து இந்தியா, என்னோட நீட்ஸ் வேறு. நம்மளுக்கு வந்து 1% கூட ஈக்குவிட்டி வரல. நம்மளோட என்ன சொல்லுவாங்க, சொத்து உரிமை 1% கூட இல்லை. 1% வந்து தள்ளாறிட்டு இருக்கும் அந்த 1%க்கு. ஸோ இன்னைக்கு சைனீஸ் எடுத்துக்கிட்டான், அவன் 30%, அவன் எங்கேயோ நிற்கிறான். மலே வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது, அவங்களும் வந்து அவங்களோட ஈக்குவிட்டி வந்து ஃபாஸ் பண்ணி அவங்க ஈக்குவிட்டி எடுத்துக்கிறாங்க. பூமிபுத்ரா லேனு இனி தானா ரிசர்வ் லைவ்னு சொல்லி அவங்களுக்கு ரிசர்வ்லாம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஈக்குவிட்டி இருக்குது, நம்மளுக்கு இல்லை. ஸோ அதால் வந்து என்னை வந்து இந்தியான்னு கூப்பிடு, இந்தியான்னு பதிவு பண்ணு ஒரு இடத்துல. ஏன்னா எங்களோட நீட்ஸு எங்களுக்கு தேவை, படிப்பு, வேலை வாய்ப்பு, அது வீடு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தேவை சதீஷ். அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. ஸோ அதால வந்து நீ வந்து மந்திரி அகாமா புக்கான் இஸ்லாம்னு கொண்டு வந்தனா அது நியாயமே கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் நம்மளோட குரல் பதிவு பண்ணணும்னு சொல்றோம். நம்மளோட நீட்ஸை வந்து அங்கே யாராச்சும் ஒரு ஆள் எடுத்து சொல்லணும் கேபினெட்டில். ஏன்னா அங்கே இல்லைன்னா பிரச்சனை. அதால் தான் அவன் சொல்கிறேன், இன்னைக்கு சீக்கியர்கள் வந்து அவங்க சீக்கியர்கள் அவங்களோட மதம் வேற. அவங்கள வந்து நீ எப்படி வந்து இந்துன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு பதவி இருக்கும்போது அவங்க இந்துன்றாங்க. கொஞ்சோண்டு படிச்சு பார்ப்போம், கொஞ்சோண்டு படிப்போம் நம்ம போய். நீங்க வந்து இங்கேருந்து நானும் போயிருக்கேன், நிறையா குட்வாராக்கு போயிருக்கேன், நிறையா போயிருக்கேன். போகும்போது அவங்களோட அந்த வழிபாடே வேற, டோட்டல் டிஃப்ரெண்ட். அவங்க பஞ்சாபி வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறதில்ல, நீ எனக்கு சொல்கிறது கூட எனக்கு அதை வந்து மெனிப்புலேட் பண்ணுவீங்க. இல்லை யார் சொன்னால் நம்மளாம் வந்து ஹிந்து தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து இந்துஸ்தானை பற்றி பேசலை, அவங்க வந்து ஹிந்துவாக இருப்பாங்க. நான் சொல்கிறது பஞ்சாபி. இன்றைக்கி வந்து மலேசியாவில் வந்து இன்றைக்கி மினிஸ்டராக இருக்கிறது கோபிந்த் சிங் வந்து அவர் பஞ்சாபி. அவரோட பிறந்த சூறாவில் வந்து லைன் தான் போட்டிருக்கோம், இல்லைன்னா பஞ்சாபின்னு போட்டிருக்கோம். லைன் தான் போட்டிருக்கோம். இது அவங்களோட அகாமா வந்து சீக் தான் போட்டிருப்பாங்க. அவங்க இந்துன்னு போடவே மாட்டாங்க. அதால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு நீட்ஸ் தேவை. உங்களோட இப்போ ஹிந்துவோ இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க இந்த நாட்டில். ஸோ ஒரு ஹிந்து இருக்கிற ஒரு மினிஸ்டர் தேவை அந்த நாட்டுக்கு. ஏன்னா இங்கே பிரச்சனை நிறையா இருக்குது. அவர் போயிட்டு அவருக்கு வந்து ஒரு ப்ரோஃபோலியோ தேவையில்லை. மந்திரி அகாமா ஹிந்துன்னு தேவையில்லை, மந்திரி அகாமா கிறிஸ்டியன் தேவையில்லை. ஆனால் ஒரு ஹிந்து இருக்கணும். ஒரு ஹிந்து அவர் எந்த மினிஸ்டர் வேலாம் இருக்கலாம். ஏதோ ஒரு ஜபத்தன் பட்டான மந்திரியில் இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ரோஃபோலியோ அவர் கொடுத்துருக்கலாம், லைக் வைத்தியமூர்த்தி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அவர் வந்து இந்து சம்மந்தப்பட்டது அவர் வந்து அவரோட அங்கே வந்து அவரோட வைக்கலாம் அந்த இடத்துல. அந்த கேபினெட் மினிஸ்டரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த நீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்காக நம்ம கேட்குறோம். இப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோபிந்த் சிங் பேசுவார், என்ன பேச போகிறாரு? அவர் வந்து அவர் போகிற வழிபாடு வேறு,
இங்கே வர வழிபாடு வேறு. அஃப்கோர்ஸ் அவர் வந்து தைப்பூசத்துக்கு வருவார், திருவிழாக்கெலாம் வருவார், அது அரசியல்வாதி. எல்லாம் சீக்கிரமாக அங்கே வந்து நிற்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் அவர் ஹிந்துன்னு சொன்னீங்கன்னா ஏன் வந்து அளவு குத்திட்டு நிறையா சீக்கியர்கள் வந்து அளவு குத்திட்டு முருகரை கும்பிட்டுருக்கலாமே, ரைட்டா இல்லையா சதீஷ்? முருகரை போய் கும்பிட்டுருக்கலாமே. ஆனால் யார் வர, அரசியல்வாதி வராங்க. அரசியல்வாதி வரும்போது அவங்களுக்கு அங்கே பப்ளிசிட்டி தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அவமானப்படுத்தலை, அவங்க சாமி கையெடுத்து கும்பிட்றாங்க, ஏன்னா சாமி இருக்காங்கன்னு. நம்மளுக்கு அதுதான் டிஃப்ரெண்ட். நான் கூட போனால் கையெடுத்து கும்பிடுவேன், ஆனால் ஒரு முஸ்லீம் கையெடுத்து கும்பிட மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களோட வழிபாடு வேறு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிற நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். பட் நான் கிறிஸ்டியன், நான் சேர்ச்சுக்கு தான் போவேன், ரைட்டா இல்லையா சதீஷ்? ஸோ நான் எப்படி பேச முடியும், நான் எப்படி சொல்ல முடியும் நான் வந்து ஹிந்துன்ட்டு, ரைட்டா இல்லையா சதீஷ்? அதே மாதிரி தான் நான் கிறிஸ்தவன் நான், ஆனால் நான் இந்தியா, நான் வந்து இனத்துல நான் வந்து ஒரு இந்தியனா இருப்பேன். அட்லீஸ்ட் அந்த இனப்பற்று இருக்கு, நான் அதெல்லாம் பேச முடியும், எனக்கு அந்த அங்கங்கே சேகரித்து பேச முடியும். பட் அதே மாதிரி அவர் இந்தியாவே இல்லையே. இந்தியாவில் மதமும் வேற, எனக்கு வேற, மதமும் வேற, கலாச்சாரம் வேற, அவங்க வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட வேற. நான் வந்து சீக்கியர்கள் வந்து நிறைய இதில் இருக்காங்க சதீஷ், நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. நல்லா தமிழ் பேசுகிறவங்க இருப்பாங்க, சிங்ல அவங்க சீக்கியர் தமிழ் பேசுகிறவங்க இருப்பாங்க. பட் அவங்க கோயிலுக்கெல்லாம் போவாங்க, திருவிழாக்கெல்லாம் போவாங்க, ஆடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கைங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் உண்மையா ஒரு சீக்கியர் வந்து அவரு அளவுலாம் போட மாட்டாங்க சதீஷ். எப்படி வந்து முருகரை கும்பிட்டுட்டு போவாரு நீ சொல்லு, இல்லை எப்படி திருவிழாவில் போய்ட்டு கலந்துக்குவாரு. பட் அவர் வந்து அவமானப்படுத்தல, வணங்கிட்டு போயிடுவாரு. ஸோ அதுதான் அவர் செய்கிறாரு. பட் உங்களோட நீட்ஸுக்கு அங்கே ஒரு மினிஸ்டர் வரும்னு சொல்கிறோம். இப்போ அகாமா மினிஸ்டர் கொண்டு வந்துட்டேன்னா, இன்னைக்கு வந்து அகாமா ஹிந்துக்கு ஒரு மினிஸ்டர் கொண்டு வந்துட்டா, அவர் வந்து மினிஸ்டர். அப்போ நான் கேள்வி கேட்க மாட்டேன், ஏன் கிறிஸ்டியனுக்கு எங்கடா பண்ண? அப்படின்னா எவ்ரி அகாமாவுக்கு ஒரு மினிஸ்டராக கொண்டு வந்து வைக்க முடியும். கிறிஸ்டியன் நீங்கள் சொல்ல முடியாதுல, நிறைய கிறிஸ்டியன் மினிஸ்டர் இருக்காங்க. ஹாகோமிங், ஹனாயோ, ஏரண்டாகா, அதான் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. 5-6 பேர் இருக்காங்க. இருக்காங்களா? ஓகே, எங்களுக்கு ஒண்ணு கூட இல்ல, இந்துக்கு ஒரு மினிஸ்டர் ஒன்னையும் புடிக்கிட்டாங்களா? எத்தனைக்கா? ஸ்டீவன் சிம் கூட கிறிஸ்தவன். ஸ்டீவன் சிம், ரைட், ஸ்டீவன் பாருங்க நீங்க. அப்ப இந்துக்கு தான் எத்தனை லோக்கு? இப்ப இந்துக்கு தான் இல்ல, எத்தனை லோக்கு, எத்தனை கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. சி நீங்க பாப்புலேஷன் வைஸ் நீங்க பாருங்க. அப்ப நீங்க வந்து ஒரு இந்தியன்ஸ் தான், அத தான் வயது முத்தல கேக்குறாங்க. டேய் ஒரு இந்தியா மினிஸ்டர் இல்ல டிவி, நீங்க நம்ம பேசுறப்ப இந்த லாஜிக்க பாருங்க. எத்தனை லோக், ஸ்டீவன் சிம், ஹாகோமிங், அவங்க 3 மினிஸ்டர். ஆனாயோ எல்லாமே கிறிஸ்டியன்ஸ். ஐரண்டாகாங்க, அங்க இன்னொருத்தர் அந்த பிபிஆர்எஸ்லேருந்து ஒரு மினிஸ்டர் 6, தலை சபாசரவாலேருந்து எல்லாம் சேர்த்தா ஒரு 7-8 வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இருக்கு. வித் த நம்பர் ஆஃப் யூ கம்பேர் த நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் வித் த ஹிந்துஸ் இன் மலேசியா. அண்ட் டிஸ்பைட் சபாசரவால அவ்வளோ பேர் இருந்தால் கூட கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துஸ் வந்து 3rd largest ரிலிஜன் இன் மலேசியா பாருங்களேன். அதுக்கான வந்து நீங்கள் இங்கே போங்க, இந்த என்ன சொல்லுவாங்க, சீக் வந்து இருக்கிறதுலே ரொம்ப குறவாக அவங்க தான். அவங்களுக்கு கூட ஒரு மினிஸ்டர் இருக்காங்க. இந்துக்கு எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கூட இல்லை. அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு மினிஸ்டர், ஒரு இவருக்கு வந்து வெறும் டிஜிட்டல் ஒரு மினிஸ்டர் வைக்கலையா? அந்த மாதிரி வந்து எதுனாச்சும் ஒரு இதுலேருந்து பிரிச்சு ஒரு மினிஸ்டர் வச்சிருக்க முடியாது நினைச்சிருந்தா வைக்கலாம். ஏன் வைக்கலன்னு தான் நம்மளுக்கு கேள்வி. சிம்பிள். அதை போய் கேட்டா இல்லை இப்படி தான் இருக்காரு, இவர் எல்லாத்துக்கும் செய்வார், எல்லாம் கிழிச்சாரு. அது இவன் சொல்லுவாங்க, அந்த மானம் கேட்டவன். சதீஷ் நீ முருகருக்கு மொட்டை போடுவ, போட முடியுமா? நீ சொல்லு. முடியே எடுக்கக்கூடாது அவங்க. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். டிஃப்ரெண்ட் தென் அதால் தான் சொல்கிறோம், இனம் மதம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தமிழ் பேசுகிறவர் அந்த தெரியும். இப்போ எனக்கு தெரியும் முருகர்னா யார் எல்லாமே தெரியும். அட்லீஸ்ட் ஒரு தமிழ் பேசுகிறவர், தமிழ் பற்று உள்ளவர், இந்த கோயிலுக்கெல்லாம் எல்லாமே தெரிஞ்சவராக ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க போய்ட்டு அந்த குறையை சொல்லும் போது அதை வந்து இப்போ வந்து இவர்கிட்ட போய்ட்டு இந்த பர்சனை, இந்த கோவிந்த் சிங்கிட்ட போய் பேசும்போது, இப்போ வந்து கோயில் சம்மந்தப்பட்டது பேசுகிறாங்க, அவங்களுக்கு வந்து படுப்பு அறிவு குறைவாக இருக்குது, அவங்க வந்து இங்கிலீஷில் பேச முடியாது, மலையாளம் வந்து அரங்குறையமாக பேசுகிறாங்க. பட் தமிழில் நல்லா பேசுவாங்க. அவங்க தமிழில் போய்ட்டு அவங்க சொல்கிற விஷயத்தை வந்து இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க இருக்கணுமே. ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் வச்சா புரிஞ்சுட்டு நீ போய்ட்டு இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் சொல்கிறோம், நம்மளுக்கு வேணும் நம்மளோட கல்ச்சரு, நம்மளோட மனம், இனம், மதம் எல்லாமே கலந்து தெரிஞ்ச ஒரு நம்மளோட வாழ்ந்தவங்க தான் வந்து அங்கே இருந்தால் தான் அது வந்து சரியாக போய்ட்டு மெசேஜ் சேரும். அதுக்கு நீங்கள் குலசேகரன் எடுத்து போடணும்னு சொன்னாதீங்க, அது யூஸ்லெஸ் படுவாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சொஸ்மா பாரு இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குன்ட்டு. சொஸ்மா வந்து அடுத்த கதைக்கு நான் வரேன், அடுத்த எபிசோடில் வந்து நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சொன்னவங்க எல்லாமே வந்து அப்படியே தலைகீழ 150 டிகிரி இப்படி திரும்பி போய் வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பதவி இல்லைன்னொன்னே சில பேர் கண்ணு தெரியுது. ஸோ ஏன்னா இப்போ வந்து அட்லீஸ்ட் ராம்கர் பாலாச்சும் கூப்பிட்டு 2-3 நாட்டு மீட்டிங்லாம் வச்சுருக்காரு. இவன் 2 ஆள் இருக்கானா? அறவே இல்லை. இப்போ எப்படி செய்வார்?
ஸோ இதான் சதீஷ். இப்போ வந்து மினிஸ்ட்ரினா எனக்கு என்னோட கருத்து தான் சதீஷ். இப்போ நீ பார்த்தனா இதுக்கு போவோமே கிடாவில் வந்து ஒரு ஸ்பெஷல் எஸ்கோ வச்சுருக்காங்க. அவரோட இது போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஹால் எவால் சீனா, இந்தியா, சியாம், டான், என்ஜிஓ என்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிற்படுவான் கீழே வருதுலாம். அது பிற்படுவான் இல்லை, அது பிற்படுவான் தான் என்ன கேட்டிங்கன்னா. அது பிற்படுவான் மினிஸ்டர். அப்புறம் என்னத்துக்கு பிற்படுவான்ல ஒரு டெப்டி மினிஸ்டர் வேறு இந்தியன் என்னத்துக்கு? இப்போ இந்த பிற்படுவான் மினிஸ்ட்ரி அங்கேயே கொடுத்துடலாமா? இப்போ இருக்கிறவங்களை மந்திரியாக போட்டுடலாமா? முடிஞ்சலாம் கதை. அவங்க பார்த்துக்குவாங்களா? அவங்க தான் கோயிலெலாம் போகிறாங்க, எல்லாமே தெரியுது. அவங்க சரஸ்வதி அம்மா விட்டு கொடுத்துடலாமா மினிஸ்ட்ரியா? ஐயோ, ஏன்னா இங்க வந்து என்னன்னா அந்த அம்மா வந்து ஜாதி சங்கம் மீட்டிங் போறதுக்கும் காவடி தூக்குறதுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. சொந்த இடத்துக்குள்ளேயே வந்து பழைய பிரிவுகளை உருவாக்கி ஒற்றுமை இல்லாமல் செஞ்சவங்களும் ஒற்றுமை மினிஸ்டராக சொல்றீங்களே. சரி சதீஷ், சரி. இப்போ அது இருக்கும் இல்லைன்னா ஒரு விஷயம் சதீஷ். இப்போ நான் ரொம்ப தெளிவாக கிளியராக கேட்குறேன் சதீஷ். சரி, இப்போ வந்து பரபரப்பாக ஒரு கதை ஓடுது, சத்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனை ஒரு கதை ஓடுது. எங்கே பார்த்தாலும் அதை அப்படியே நைஸாக அலூஸாக திணிக்கிறாங்க. கோபிந்த் சிங்கை எடுத்துட்டு ரமணனை வந்து மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு ரீஷாஃபல் செய்ய போகிறாங்கன்ட்டு அது என்ன சொல்ல பிஸியாக ஓடிட்டு இருக்கு கதை. நானும் நம்ம எங்கேயாச்சும் போட்டோமா ரமணன் பேர் வருது. அஃப்கோர்ஸ் முன்ன வந்து டாக்டர் சரவணன் பேர் வரும். இப்போ வந்து ரமணன் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு கோபிந்த் சிங்கை. நம்மளுக்கு வந்து கோபிந்த் சிங் ஒன்றும் இல்லை. கோபிந்த் சிங் மினிஸ்டர் கொடுத்துரு. நம்மளுக்கு வந்து ரேப்பை தான் கேட்குறோம். இந்தியன்ஸ் கோபிந்த் சிங்கோட எடுத்து நீ இந்தியன்ட்ட கொடுன்னு சொல்லலையா? எங்களுக்கு ஒரு இந்தியன் கொடுன்னு தான் நாங்க சொல்றோம். பார்க்கணும் ரமணன் கோபிந்த் சிங் இருக்கட்டும். ஐ மீன் he can be there. ரமணன் எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லாத கோபிந்த். அதை சொல்லாத. அதை தான் சொல்றோம் நம்ம. அந்த கரெண்ட் சொல்லாத. ஸோ நீ பார்த்தனா சதீஷ், இப்போ வந்து அந்த ரமணனுக்கு வந்து அந்த பேச்சு ஓடுதலாம் சத்தம் அந்த லைட்டாக போய் இருக்குது. அதாவது ரீஷாஃபல் நடக்குமா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. போகிற போக்க பார்த்தா இந்தியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க பாரு. பட் நீ என்ன நினைக்கிற ரமணன்? இல்லை, ரமணன் வந்து சாரி டேவிட், இது வந்து என்னோட ரொம்ப க்ரூடான ஒரு இது. இந்த பிகேஆரில் இருக்கிற இந்தியன்ஸ், நீங்கள் டிஏபியில் உள்ள இந்தியன்ஸ் அவனுங்க தௌக்கே அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறவனுங்க இருக்கானுங்க பாருங்களேன். பிகேஆரில் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து தலைவர் ஆரம்பத்தில் முதற்கொண்டு கீழே ஒரு சிலரை தவிர, ஏன்னா நமக்கு சில பேர் தெரியும் அந்த பற்றுள்ளவங்க என்னன்னா இத்தனை வருஷம் போராடிட்டு இந்த கட்சியை விட்டு வெளியாக முடியலையே, அது உள்ளுக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க, நமக்கும் தெரியும் யார் யாருன்ட்டு. ஆனால் இந்த மேலே இருக்கிறவனுங்க யாருமே வந்து நாட் ஃபிட் டு பி எ லீடர் அட் ஆல். அவனுக்கு வந்து எம்பியாக இருக்கிறதுக்காக இருக்கும், அடூனாக இருக்கிறது கூட தகுதி இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி அன்வாரோட அட்டென்ஷன் எடுக்கணும்னு தெரியுமே தவிர மக்களுக்காக குரல் கொடுக்கணும், மக்களுக்கு எதுவும் செய்யணுன்ற இது கிடையாது. இன்க்ளூடிங் ரமணன். அவர் வந்து போயிட்டு அவரோட சைபர் ட்ரூப்பரை வச்சு வேணா அடிச்சுக்கிட்டோம். பட் தட் இஸ் த ஃபேக்ட். ஐ டோன்ட் திங்க் எனக்கு ஒரு வியூ இருந்துச்சு முந்தி. பட் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப வேர்ஸ்ட் இவனுங்க, அவனுங்களோட இவனுங்க ஒன்றும் வேர்ஸ்ட்னு நினைக்கிறேன். கரியனோட வேர்ஸ்ட் இவனுங்க. இது நம்ம பிரபா ஐ திங்க் ஐ மீன் ஐ கேன் கிவ் ஓவரால் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா எல்லாரையும் சொன்னா அப்புறம் சண்டைக்கு வருவாங்க. ஆஃப்கோர்ஸ் ரைட் தான். பிரபா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபா இஸ் நாட் ஃப்ரம் பிகேஆர். உங்களுக்கு நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பிரபா வந்து இதாக ஜெயிச்சு வந்தார். பிரபா வந்து ஐ மே கிவ் ஒன் பெனிஃபிட் அவுட் பிகாஸ் அவரோட ஏஜ் அந்த மாதிரி. ஏஜ் வந்து வெரி யங். இப்போ ஓகேவா? இல்லை அவரோட ஏஜ் நான் ஏன் பெனிஃபிட் அவுட் கொடுக்குறேன்னா அந்த யங்கான ஏஜ் செய்யணுன்ற அந்த ஒரு இது இருக்கும். பட் அன்வார் கொடுப்பாரா? பிகாஸ் அந்த யங்கான ஏஜ்னா ஏதாவது செய்வாங்க, நம்ம சமுதாயத்துக்கு செய்ய போகிறதுக்கு விடுவாரா அன்வார்? அதுதான் கேள்வி. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, பிரபா இஸ் யூ கேன் ஹேவ் சம் பெனிஃபிட் அவுட். நான் சொல்கிறது வந்து இந்த பிகேஆரில் இருந்துடுறீங்க. பிரபா ஹி கேம் இன், ஹி வான் த சீட் as an independent. அதுக்கப்புறம் தான் வந்து கட்சிக்குள்ளே ஜாயின் பண்ணார். ஸோ ஐ ஹேவ் பிரபா நினச்சா ஏதாவது, ஆனால் பிரபாவுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பிகாஸ் ஏன்னா வந்து பிரபாலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ரிங்கில் இல்லை, அந்த ரிங்னா யாருன்னா அப்படியே பாஸ்ன்னு எங்கே போனாலும் தருமா. அன்வாரை தவிர வேறு யாருமே வந்து இல்லை மக்களுக்கு அப்படின்னு சொல்கிற இது ஆள் வந்து இல்லை. அதனால் வந்து ஐ திங்க் என்ன கேட்டிங்கன்னா பிரபா கேன் பி அ குட் this one, but I don't think so Anwar will give it. என்னோட கருத்து. இது நிறைய பேசிட்டோம். ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து தான் நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் ஏன்னா இப்போ வந்து இந்த மினிஸ்டர் அப்படி ஒரு வேலையில் அன்வார் வந்து ஒரு ஆளை போடணும்னா இன்னும் நெசசரி ஃப்ரம் எம்பி ஒரு நல்ல தலைவரை எடுத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போட்ட மாதிரி செனத்தரை போட்ட மாதிரி செனத்தர் போட்டு நீ கொடுத்துடலாம். இல்லைன்னு இப்போ இருக்கிற 2 செனத்தரை கழட்டிட்டு நீ போடலாம். ஏன் போட நினச்சா போடலாம். அந்த அம்மாவுக்கு இப்போ தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ என்ன ஏன் செனட்டரை கழட்ட சொல்கிறேன்
அவங்க இப்போ என்ன டர்னில் இருக்காங்க? இன்னொரு ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே, ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் முடிஞ்சு இன்னொரு 3 வருஷம் இருக்குல்ல, அதுவும் எடுத்துருவாங்க, விட மாட்டாங்க எப்படி இருந்தாலும். அதுக்கடி எலெக்ஷன் வராமல் இருந்தால். ஸோ இன்னொரு பேச்சுவார்த்தை என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா டேவிட், ஸ்னாப் எலெக்ஷன் வந்து மலாக்காவோட சேர்ந்து வரலாம், இல்லை மலாக்கா ஜோஹர் ஒன்றா வரலான்ற ஒரு பேச்சு வர ஓடிக்கிட்டு இருக்கு. ஜோஹர் ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் ஜோஹர் வந்து 2027 ஸ்டார்டிங்கில் வருது. எலெக்ஷன் வந்து 2028 வரைக்கும் வந்து அன்வார் இழுக்கலாம். 2028 ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் வரைக்கும் இழுக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு இது இருக்குது. ஸோ ஆனால் இது நம்ம ஜோஹர் வந்து ஜோஹரும் கடைசி இதை கூட வந்துடலாம். மலாக்கா வந்து அடுத்த வருஷம் 2026 வந்தாகணும். ஸோ அந்த டைமில் கலைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. ஸோ பார்ப்போமே, நிறைய டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு டேவி. சரி பார்ப்போம் சதீஷ் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வாரம் இந்த எபிசோடுக்கு வந்து இவ்வளோ தான். ஸோ நிறையா இருக்குது நம்ம பேச வேண்டியது, நிறையா விஷயத்தை விட்டுட்டோம். இப்போ நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்லிமெண்ட் இன்னும் மார்ச் 6ஆம் தேதி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சொஸ்மா இருக்குது. ஸோ அந்தாண்ட வந்து இந்த ஜெயிலில் அடிக்கப்படுறது இருக்குது, ஜெயிலில் குடும்பப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் விஷயமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறையா வந்து அடுத்த செமா பக்கோவில் நாங்கள் வந்து அடுத்த எபிசோடில் வந்து பேசுகிறோம். ஸோ மீண்டும் சொல்கிறது தான், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னாச்சும் நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினச்சின்னா தாராளமாக எங்களை கூப்பிடலாம். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் சில பேர் சொல்லியிருக்கீங்க 10-15 நிமிஷமாக போடுங்கன்ட்டு. பாட்காஸ்ட் வந்து எப்பயும் பேசுறது, ஸோ 10-15 நிமிஷம் போட முடியாது. பட் என்னென்னா மேபி நம்ம அடுத்த வாட்டி ட்ரை பண்ணலாம். ஒரு இப்போ எபிசோட் நீங்கள் இந்த வாரம் ஃபுல் எபிசோட் போட்டுட்டோமா, அடுத்த வாரத்தில் வந்து அதை கட் பண்ணி வேணால் அந்த ஒரு இப்போ நம்ம செக்ஷனாக போடுறோம்ல, அந்த செக்ஷனை வந்து அந்த வாரத்திலே வந்து கட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னோட கருத்து. பார்ப்போமே எப்படின்ட்டு. மீண்டும் சந்திப்போம். செம்மா பக்கம் அரட்டை மரம்.